எத்தனை பிள்ளைங்க 12th முடிச்சிருக்கீங்க? கை வைத்துங்க. 12th முடித்த தம்பிமா தங்கச்சிமார், என் பிள்ளைகள்லாம் கை வைத்துங்க. குட் 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 குட். ஆமாம், படித்து முடித்த உடனே உங்களுக்கு என்ன வருது இப்போ படிக்கணும்னு? டாக்டர், இன்ஜினியர், ஏஐ, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் அப்படின்றதெல்லாம் வரும். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட்லாம் படிக்கக்கூடாது. ஒரு அக்கா தான் படிக்காது, நான் படிக்க போகிற மாதிரி அந்த அக்கா அமைங்குது. உன் பிள்ளைகளை படிக்கவே கூடாது. ஏங்க, நமக்கே தெரியாமல் பிசாசு பிள்ளைகளை இந்த படிப்பு அந்த வட்டாரத்துக்குள்ளேயும் பிசாசு உள்ள நுழைந்து ஏஐ, என்னது ஏஐ சொல்லுங்க. ஆமாம், நம்ம சர்ச்சில் ஏறக்குறைய ஒரு 8 பிள்ளைகள் ஏஐ எடுக்க போகிறேன்னு அப்பா அம்மா கூட ஒரே போராட்டம். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் அப்படின்னு எடுக்க போகிறோம் என்று, அந்த படிப்பு தான் இனி வருங்காலத்தில் அப்படின்னு சொல்லி பிள்ளைகள்லாம் பேசிகிட்டு இருந்தாங்க. உடனே நான் சண்டே ஞாயிற்றுக்கிழமையே ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட்டுடைய காரியங்கள் எல்லாம் எடுத்து எல்இடியில் போட்டு பிள்ளைகளுக்கு டிஸ்பிளே பண்ணி, ஏன் இதை எடுக்கக்கூடாது, ஏன் இதை செய்யக்கூடாது, தந்திரமாக பிசாசு எப்படி சபைக்குள்ள நம்முடைய கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கைக்குள்ள நுழையிறான் என்பதை நான் இந்த ஏஐ மூலியமாய் காண்பித்தேன். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட்னா என்னது? ஒரு இருதயம் கெட்டு போச்சுன்னு வச்சுக்கோங்க, ஆர்டிஃபிஷியலாகவே ஒரு இருதயத்தை இப்போ வைக்கிறாங்க. மூளை செத்து போச்சுன்னு வச்சுக்கோங்க, ஆர்டிஃபிஷியலாகவே மூளையை வைக்கிறாங்க. பிளட் இல்லைன்னு வச்சுக்கோங்க, ஆர்டிஃபிஷியலாகவே பிளட் கண்டுபிடிச்சிட்டாங்க. சரியா? இந்த ஆர்டிஃபிஷியல் மூளை, இருதயம், பிளட்டு ஆர்டிஃபிஷியலாக மனுஷனையே கண்டுபிடிச்சிட்டாங்க. சரியா? லாஸ்ட் 2-3 வீக்ஸ் பேக் தந்தி டிவியில் எத்தனை பேர் நியூஸ் எல்லாம் பார்க்குறீங்க? தந்தி டிவியில் சைனாவில் இருக்கிற ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் ஒரு பெண், அவளை அப்படி உட்கார வச்சு அது பேசுது. இவர் பேசுகிறாரு, இன்டர்வியூ எடுக்கிறாரு, அது அழகாக பேசுது, ஆன்லைனில் பேசுது. அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட், அந்த ரோபோட் வந்து பேசுது. ஆமாம், எல்லாம் ஈஸியாக ஒரு மனுஷன் பேசுகிற மாதிரி அது பேசுது. அமெரிக்காவில் ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் ஒரு பெண்ணை ஒருத்தன் கல்யாணம் முடிச்சு எனக்கு இது கூட தான் வாழ பிடிக்குதுன்றான். ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் ரிப்போர்ட்டர் வந்துட்டான். ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட்டோடைய ஒரு ரிசப்ஷனிஸ்ட் ஒரு 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 மருத்துவமனைக்கு வந்தாச்சு. ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் ஒரு போலீஸ் காப்பு ஆந்திராவில் ரிலீஸ் பண்ணியாச்சு. சரியா? இதை விட பெரிய கொடுமை என்ன தெரியுமா? ஒரு சர்ச்சில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் ஃபாதரே வந்து உட்கார்ந்தாச்சு. அவர் ஆசி வழங்கி கொண்டிருக்கிறார். இது எதற்கு அடையாளம்னா சத்துரு அந்த கிறிஸ்துவின் ஆவிக்கு அடையாளம். இதெல்லாம் நமக்கே தெரியாம சர்ச்சுக்குள்ளேயும் அப்படி என்ன செய்யுது? வந்துருச்சு. பார்த்தீங்களா? கொஞ்சம் கொஞ்சமாக வந்துருச்சா இல்லையா? வந்துருச்சா இல்லையா? அப்போ பிசாசு எவனை விழுங்கலாம் அப்படின்னு வேகமாக சுற்றி திரிந்து அவனுக்கு கொஞ்ச காலமே இருக்கிறதுனால தீவிரமாய் இன்னைக்கு கிரியை செய்கிறான். அது சபைக்குள்ள தந்திரமாய் நுழைந்து கிரியை செய்கிறான். ஆராதிக்கிற நடக்கிற மாதிரி இருக்கு, ஆனால் ஆராதனைலாம் வேற டைரக்ஷனுக்கு போகுது. பாடெல்லாம் நடக்கிற மாதிரி இருக்கு, ஆனால் பாட்டெல்லாம் வேற டைரக்ஷனுக்கு போகுது. இப்போ இருக்கிற பாட்டில் இயேசுங்கிற வார்த்தை எங்கேயாவது வருதான்னு பாருங்க. இப்போ லேட்டஸ்ட் சாங் எனிதிங் ஏதாவது எடுத்து இயேசு அப்படிங்கிற வார்த்தை வைத்த பாடல் ஏதாவது இப்போ இடையில எங்கேயாவது வந்துச்சான்னு பாருங்க. வராது. இந்த இயேசுங்கிற வார்த்தையை மறக்கடிக்கிறது தான் பிசாசுனுடைய வேலை. இன்னைக்கு உலக நாடுகள் இருக்கிற எல்லாரும், ஈவன் போப்பாண்டவர் கூட அதற்கு கையெழுத்து விட்டு விட்டார். ஆண்டவர்னு சொல்லுங்க, கடவுள்னு சொல்லுங்க. இன்னைக்கு சிஎஸ்ஐ திருச்சபையில் அதிகமாக உபயோகப்படுத்துகிற வார்த்தை என்னது? கடவுள், ஆண்டவர். ஒரு பிஷப் ஜெபம் பண்றார், கடவுள், ஆண்டவர். நம் ஆண்டவர் கடவுள் தான், நம் ஆண்டவர் தெய்வம் தான். ஆனா அவருக்கு ஒரு பேர் இருக்கு, இயேசு. வானம் பூதலத்தோர் பூமியின் கீழானோர் யாவரும் முழங்கால் முடங்குகிற ஒரே ஒரு நாமம். அந்த நாமத்தை மறக்கடிக்கிறது தான் பிசாசுனுடைய வேலை. அதை தான் பிசாசு இப்ப செஞ்சுக்கிட்டே இருப்பான். ஆமே.
அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் 13, 12, 14 வசனங்களை வாசித்து பாருங்க. அங்கு சபையில் அடி விழுந்த போது வேதம் சொல்லுகிறது, அப்போஸ்தலர்கள் பக்கம் ஜனங்கள் சேர துணியாமல் அதிகமாய் கர்த்தரிடத்தில் சேர்ந்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போஸ்தலர்கள் பக்கம் சேர துணியவில்லை அப்படின்னா என்னங்க அர்த்தம்? ஊழியக்காரனை பார்த்தா சபைக்குள்ள இருக்கிற விசுவாசிக்கு என்னாயிட்டு? பயம் உண்டாயிட்டு. ஆனா கர்த்தர் பக்கம் என்னாயிட்டு? சந்தோஷத்தோடு ஆண்டவர் பக்கம் சேர்க்கப்பட்டார்கள். ஒரு ஊழியக்காரனுடைய வேலை என்ன தெரியுமா? ஊழியக்காரன் தேவ ஜனத்தை தம் பக்கம் சேர்க்க கூடாது, கர்த்தர் பக்கம் தான் அதிகமாய் சேர்க்க வேண்டும். அப்படிதான் உண்மையான ஊழியக்காரன் இருப்பான். எந்த ஊழியக்காரன் தேவ மனுஷர ஜனங்களை தாம் பக்கம் சேர்க்கணும், தாம் பக்கம் ஈர்க்கணும் நினைச்சாலே அது ஒரு அந்தி கிறிஸ்துவின், சத்தமா சொல்லுங்க, ஆவி. நமக்கே தெரியாம அப்படி பிசாசு வேலை பார்ப்பான் சபைக்குள்ள. கவனமா இருக்கணும். அல்லேலூயா. அப்ப இந்த பிசாசு எப்பெல்லாம் அவன் திட்டம் போடுவான்னு நமக்கு தெரியணும். சொல்லுங்க, எப்பெல்லாம் திட்டம் போடுவான், எப்பெல்லாம் அவன் பிசாசு உள்ள நுழைவான் என்பது சபைக்கும் தேவ பிள்ளைகளுக்கும் தெரியணுமா வேண்டாமா? தெரிஞ்சாதானே, அந்த திட்டத்தை அறிந்தாதானே நம்ம செயல்பட்டு அதை எதிர்த்து ஜெபிக்க முடியும். பிசாசின் தந்திரங்களை நாம் அறிந்தவைகளே. ஆமா, பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு. ஆமா, அப்பனா அவன் எங்க இருந்து வர்றான், எப்படி வர்றான், எதுல திட்டம் போடுறான்னு நமக்கு தெரியணுமா வேண்டாமா? ஒரு 10 வசனம் சொல்றேன், குறிச்சு வச்சுக்கோங்க. இதை வச்சு நம்ம ஜெபிக்க போறோம். இது பிரசங்கமாகவும் இருக்கலாம், ஜெப குறிப்பாகவும் இருக்கலாம், எப்படி வேணாலும் எடுத்துக்கோங்க. மத்தேயு 13ஆம் அதிகாரம் எடுத்துக்கோங்களேன். Matthew chapter 13, மத்தேயு 13ஆம் அதிகாரம் அதனுடைய 7, 37, 38 வசனங்கள் இப்படி சொல்லுகிறது. பிசாசு எப்பொழுது நமக்கும் நம்முடைய ஊழியத்துக்கும் நம்முடைய சபைக்கும் நம்முடைய குடும்பங்களுக்கும் நம்முடைய பட்டணத்துக்கு விரோதமாய் திட்டம் போடுவான்? முதல்ல வசனம் சொல்லுகிறது, பிசாசு களையை வந்து விதைத்து விட்டு போய்விட்டான். ஆமே, போட்டிருக்கா? களையை விதைச்சிட்டு போயிட்டானா? எப்ப பிசாசு வந்தான்ப்பா? எப்ப வந்து களையை போட்டு போயிட்டான்? தூங்கும் போதுன்னு போட்டிருக்கா? என்ன போட்டிருக்கு? மனுஷர் நித்திரை பண்ணுகையில், மனுஷர் நித்திரை பண்ணுகையில் சத்துரு வந்து கோதுமைகளுக்குள் களையை விதைத்து விட்டு போனான். போதும். முதலாவது பிசாசு எப்ப செயல்படுவான், எப்ப நமக்கு விரோதமாய் போராடுவான்? நம்ம குடும்பத்துக்கு, நம்முடைய ஊழியத்துக்கு, நம்முடைய சபைக்கு விரோதமாக அவன் எப்ப களையை விதைப்பான்? நித்திரை பண்ணுகையில். நித்திர மயக்கமா எப்ப வருதோ அப்ப பிசாசு திட்டம் போடுவான். ஒரு தேவ பிள்ளைக்கும், ஒரு தேவ ஜனத்துக்கும், ஒரு சபைக்கும், ஒரு பட்டணத்துக்கு விரோதமாய் பிசாசு திட்டம் போடுறது அந்த சபை நித்திர மயக்கத்தில் இருந்தால், ஒரு ஜெபிக்கிற பிள்ளை நித்திர மயக்கத்தில் இருந்தால், கர்த்தருடைய ஜனம் நித்திர மயக்கத்தில் இருந்தால் பிசாசு திட்டம் போடுவான். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. தூங்கிறது தப்பே கிடையாது. தூங்கிறது ஒரு ஆர்டினரி பிள்ளை, ஒரு மனுஷன் அட்லீஸ்ட் 6 hours அட்லீஸ்ட் தூங்கி ஆகணும். இது ஒரு மனுஷனுக்கு இயல்பா ஒரு மனுஷன் 6 மணி நேரம் தூங்கணும். தூங்கலைன்னா சரீரம் டயர்டாகும், சில மாற்றங்கள் வரும். இவான் ராபர்ட்ஸ் என்கிற ஒரு இளம் வாலிபன் வேல்ஸ் தேசத்தின் எழுப்புதலுக்காக ஏறக்குறைய சின்ன வயதில் இரவு 12லிருந்து அதிகாலை 4:30 மணி வரைக்கும் 4:30 மணி நேரம் ஜெபம் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் 1 மணி நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் நிலக்கரி சுரங்கத்தில் போய் வேலை பார்த்து திரும்ப வந்து ஏறக்குறைய 10 வருஷம் 7 வருஷ தொடர் ஜெபம், அதற்கப்புறம் போராட்டம், அதற்கு பின்பாக ஜெபம். 11ஆவது ஆண்டு தேவன் ஒரு எழுப்புதலை கொடுத்தார். ஆனால் only 36 years old he was finished his running. அவருடைய ஓட்டத்தை முடித்தது எப்போ? வெறும் 36 வயதிலேயே. அந்த தூக்கத்தை கிரயம் செலுத்தினார். தூங்கலைன்னா கஷ்டம்தான் சரீரம். ஆமே,
தூங்கலின்னா கஷ்டம்தான். இங்க இருக்கிற கோயில்பட்டி பக்கத்துல 7000 பண்ணை என்கிற ஒரு ஊர் உங்களுக்கு தெரியும். அந்த 7000 பண்ணைக்கு பக்கத்துல ஒரு சின்ன கிராமம் ஒன்று இருக்கிறது. அந்த கிராமத்துல ராக்லாண்ட் என்கிற ஐயா அருமையாய் அங்க சாட்சியாபுரத்துல தொப்பியில கூழ வாங்கி குடித்த ஒரு தேவ மனிதர். ராக்லாண்ட் என்கிற CSI ஆலயம் இருக்கிறது. அங்க அநேக கிறிஸ்தவர்கள் உருவாக சாட்சியா எழும்ப, அது சாட்சியா புறமாய் எழும்பியது. அந்த தேசத்துல அந்த கிராமத்தின் பகுதியில் ஊழியம் செய்த போது அவர் முதல் முறை இந்த 7000 மண்ணைக்கு பக்கத்தில் இருக்கிற சின்ன கிராமத்துக்கு தான் வந்து அவர் ஊழியத்துக்கு வந்திருக்கிறார். அவரோடு சேர்ந்து 5 பேர் இளம் ஊழியர்கள் ஊழியம் செய்தார்கள். அவருடைய கல்லறை அந்த கிராமத்தில் இருக்கிறது. அந்த 5 கல்லறையும் போய் நீங்கள் டைம் கிடைச்சா கொஞ்சம் டூர் மாதிரி உங்க பிள்ளைகளையோ சபைகளையோ கூட்டி போய் பாருங்க. ஒரு கல்லறை 27 வயது, ஒரு கல்லறை 32 வயது, ஒரு கல்லறை 34 வயது, ஒரு கல்லறை 37 வயது, ஒரு கல்லறை மாத்திரம் தான் 42 வயது. எல்லாம் இளம் வயதிலே கர்த்தருக்காக தங்களை அர்ப்பணித்து ஊற்றி ஜெபித்தவர்கள். ஆமென். தூங்காம சாப்பிடாம கரையன் செலுத்தினதுனால தான் இன்னைக்கு நம்ம சந்தோஷமா இருக்கிறோம். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆமென். அப்ப தூங்குறது தப்பு இல்லை, தூங்கலாம். ஆனா தூங்குறதே வாழ்க்கையா இருந்தா, சபை நித்திரம் படிச்சுனா, ஒரு ஊழியக்காரன் தூங்குனா, ஒரு விசுவாசி தூங்குனா, நித்திர மயக்கம் வந்துச்சுன்னா, இயேசு ஜெபிக்க அழைச்சிட்டு போனா அவனுக்கு எப்படி போனா? நித்திர மயக்கம். என் கூட 1 மணி நேரமா ஜெபிக்க கூடாதா? சோதனைக்கு உட்படாமல் இருக்க. இங்க பாருங்க, நீங்களும் நானும் சோதனைக்கு உட்படாமல் இருக்கிறதுக்கே 1 மணி நேரம் ஜெபம் பண்ணணும். நீங்களும் நானும் இந்த உலகத்தின் சோதனையில உட்படாமல் இருக்கிறதுக்கே we need 1 hour prayer. அதுக்கப்புறம் தான் நம்ம குடும்பத்துக்கு, சொத்துக்கு, வீட்டுக்கு, பிள்ளைக்கு, கல்யாணத்துக்கு, காட்சிக்கு, எல்லாத்துக்கும் 1 மணி நேரம் நம்ம சிக்காம இருக்கிறதுக்கே 1 hour ஜெபம் பண்ண வேண்டியிருக்க. சொல்லுங்கப்பா, புரியுதா? விளங்குதா? நம்ம சிக்காம இருக்கிறதுக்கே 1 hour ஜெபம் பண்ண, அதுக்கே நித்திர மயக்கம். ஐத்தீகு என்கிற வாலிபன் 3வது மாடியிலிருந்து பொத்துன்னு விழுந்துட்டான். பவுல் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கும் போது விழுந்தானா இல்லையா? அவர் சூப்பர் பிரீச்சர். பவுல் பயங்கரமா பேசினாரு. தூங்கிட்டான். எங்க இருந்து விழுந்தான்? ஜன்னல்ல இருந்து விழுந்தான். எங்க இருந்து விழுந்தான்? ஜன்னல்ல இருந்து. விழுந்தவன் செத்து போயிட்டான். ஆனா பவுல் வந்து உயிரோடு எழுப்பிட்டாரு. ஆனா அவனுக்கு என்ன வந்தது? நித்திர மயக்கம். ஜன்னல்ல யார் இருப்பா? ஏசபேல். யார் இருப்பா ஜன்னல்ல? நம்ம அக்கா சீவி சிங்காரிச்சு, கண்ணுக்கு மையிட்டு, பெயிண்ட் எல்லாம் அடிச்சு, உதட்டுக்கு சாயெல்லாம் அடிச்சு, சிலுக்குன்னு ஒருத்தி வருவா பாருங்க. 2 ராஜாக்கள் 9:30 பாருங்க. ஜன்னல்ல உட்காந்துட்டு இருந்தான் இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? உலக மயக்கம். என்ன மயக்கம்? ஐத்திகிக்கு வந்தது என்னது? உலக மயக்கம். ரொம்ப பேர் இன்னைக்கு சோம்பேறித்தனமா ஆறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? உலக மயக்கம். அப்படியே சொக்கி போய் நோ ப்ரேயர், நோ ஃபாஸ்டிங், நோ, ஜாலியா இரு, என்ஜாய். எப்படி? என்ஜாய், ஜாலியா அனுபவிங்கப்பா. இயேசு சிலுவையில் எல்லாம் முடிச்சிட்டார் எனக்காக. நித்திர மயக்கம், சோம்பேறித்தனம். பிசாசு என்னத்தை செய்வான்? ஒரு பாஸ்டர், ஒரு ஊழியக்காரன் எப்படி இருக்கணும்? இரவின் பனியும் பகலின் வெயிலும் என்னை பட்சித்தது, இரவின் பனிக்கும் பகலின் வெயிலுக்கும் என் மந்தையின் மீது நான் கவனமாயிருந்தேன். ஆதியாகமம் 30ஆம் அதிகாரத்தில் அங்க யாக்கோபு ஒரு மேய்ப்பனுடைய ஸ்டேட்மெண்ட். சங்கீதம் 133ஆம் சங்கீதத்தில் சொல்லுகிறார், ராக்காலத்தில் விழித்திருக்கும் ஊழியக்காரனே, ராக்காலங்களிலே கைகளை உயர்த்தி நிற்கும் ஊழியக்காரனே. ஒரு விசை கரடி வந்தது, ஒரு விசை சிங்கம் வந்தது, கரடியின் கைக்கும் சிங்கங்களின் கைக்கும் என் மந்தையை தப்பு வைத்தேன். ஊழியக்காரன்னா எப்படி அலர்ட்டா இருக்கணும்? ஊழியக்காரன் தூங்கணும், சபை தூங்கும். சபை தூங்கணும், சபைக்குள்ள பிசாசு வைப்பான். ஆமென். திட்டத்தை போடுவான். இன்னைக்கு சபை தூங்க கூடாது.
ராக்காலங்களிலே விழித்து நிற்கிற ஊழியக்காரனா இருக்கணும். கைகளை உயர்த்தி நிற்கிற ஊழியக்காரனா இருக்கணும். ஒரு சபை விழித்திருக்கணும். மத்தேயு 2:8 வாசித்து பாருங்கள். வேதம் என்ன சொல்லுகிறது? மேய்ப்பர்கள் வயல்வெளிகளிலே ராக்காலங்களிலே தங்கியிருந்து தங்கள் மந்தையை மேய்த்து கொண்டிருந்த போது தேவ தூதர்கள் தரிசனமாகி, இதோ உங்களுக்காக ஒரு நற்செய்தி, தாவீதின் ஊரிலே கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்காக பிறந்திருக்கிறார். இயேசுவின் பிறப்பின் செய்தி யாருக்கு சொல்லப்பட்டது? எந்த சபையின் மேய்ப்பன் ராக்காலங்களிலே வயலாகிய சபையை, மந்தையை காத்து கொண்டிருக்கிறான் அவங்களுக்கு தான் இனி இயேசு வெளிப்பட போகிற செய்தியையும் எந்த சபை விழித்திருக்கிறது அந்த சபைக்கு தான் கர்த்தர் பேசுவார். அல்லேலூயா. சோம்பேறிக்கு கர்த்தர் பேச மாட்டார். சோம்பேறிக்கு ஆண்டவர் வெளிப்படுத்த மாட்டார். நித்திர மயக்கமா இருக்கிற சபைக்கு கர்த்தர் இடைபட மாட்டார். அவர் வர்றது எப்ப வருவார்? திருடனை போல வந்துட்டு போயிடுவார். அல்லேலூயா. பிரைஸ் காட். நித்திர மயக்கம் பிசாசு களைய வச்சிட்டான். இன்னைக்கு அநேக தூங்குனனால தான் வீட்டுக்குள்ள கலை, சபைக்குள்ள கலை, ஊழியத்துக்குள்ள கலை, குடும்பத்துக்குள்ள கலை, பிஸ்னஸ்க்குள்ள கலை. சோம்பேறி விரும்பி ஒன்றும் பெறமாட்டான். சோம்பேறி குளிர்கிறது என்று உளமாட்டான். சோம்பேறி வழியில சிங்கம் இருக்கு, வீதியில சிங்கம் இருக்கு என்று சொல்லுவான். சோம்பேறின் வயல்வெளியாய் போனேன், அது காஞ்சொரிகளும் முச்செடிகளுமாய் இருந்தது. சோம்பேறி அறுப்புல பிச்சை கேட்டாலும் அதை செய்ய மாட்டான். சோம்பேறி நீ படுக்கையில ஆடிக்கொண்டிருப்பாய். சோம்பேறி கதவு நிலைகளில் ஆடுகிறது போல, இன்னும் கொஞ்சம் தூங்கட்டும், இன்னும் கொஞ்சம் கை முடக்கி கொண்டிருக்கட்டும் என்று இன்னும் தூங்கிக் கொண்டே இருப்பான். சோம்பேறி கலசத்துல கையை வச்சுட்டு வாய்க்கு கொண்டு போக மாட்டான். சோம்பேறியா இருந்தா பிசாசு பட்டணத்துக்கும் தேசத்துக்கும் விரோதமாய் திட்டம் போடுவான். இன்னைக்கு அவன் திட்டம் பலிக்காது. ஏன்னா வாட்டப்படாரன் தாலுக்கா விழித்து கொண்டிருக்கிறது. இனி அவனுக்கு நீங்க வேலை இல்லை. நல்லா கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? எனக்கெல்லாம் ரொம்ப ஆசையா இருக்கும். என்னெல்லாம் ஆண்டவர் விட்டா நான் ஒரு 10 நாள் தூங்குவேன். சீரியஸ். ஆமாம். என் லைஃபே டெய்லி 3 மணி 4 மணியாக தான் ஆகுது. டெய்லி இப்படி தான் போகுது. வண்டியே நைட் ப்ரேயரு. அடுத்த வாரம் திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட் ஆல் நைட் ப்ரேயரு. ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டாக இப்போ ஆல் நைட் ப்ரேயர் ஆரம்பிச்சிட்ருக்கோம். திண்டுக்கல் ஆரம்பித்து முடிச்சிட்டேன், திருப்பூர் முடிச்சாச்சு, கரூர் முடிச்சாச்சு. இப்போ ஒவ்வொரு இடமா முடிச்சுட்டே வரேன். இப்போ அடுத்த வாரம் திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட் ஆல் நைட் ப்ரேயர். அதுக்கு அடுத்ததுக்கப்புறம் திருவண்ணாமலை ஆல் நைட் ப்ரேயர் பேசிகிட்டு இருக்கோம். சீக்கிரம் அங்கே ஆரம்பிக்க போகிறோம். ஒவ்வொரு மாவட்டமாக பற்றி எரியணும். விடக்கூடாது. காரில் போகும்போது தூங்கிக்கலாம், அப்படி தான் நினைக்கிறேன். ஃப்ளைட்டில் போகும்போது தூங்கிக்கலாம், அப்படி தான் நினைக்கிறேன். நேரம் கிடைக்கிற நேரம் 1 hour கிடைச்சாலும் அதில் ஆண்டவர் எனக்கு தூக்கத்தை நல்லா நிம்மதியாக தராரு. அதுக்கப்புறம் ஓட கர்த்தரே பலனை தருகிறா. நல்ல கரங்களை தட்டி ஆண்டவரே, அப்படிப்பட்ட தேசத்தில் தேவ பிள்ளைகள் சபையில் எழும்பட்டும். பிரைஸ் காட். சோம்பேறித்தனத்துக்கு என்ன செய்யாதீங்க? இடமே கொடுக்காது. கண நித்திரை நாவி, நித்திர மயக்கமே வந்துடவே கூடாது. அல்லேலூயா சொல்லுங்க. அது வந்துருச்சு, பிசாசு அழகாக திட்டம் போட்டு விதைச்சிட்டு போயிடுவான். 2வது எப்போ அவன் திட்டம் போடுவான் தெரியுமா? 2வது 1 பேதுரு 5:8 உங்களுக்கு தெரிந்த ஒரு வேத பகுதி. ஏற்கனவே சொன்னேன், எவனை விழுங்கலாம் என்று வகை தேடி சுற்றி தெரிந்து கொண்டிருக்கிறான். அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? வாய்ப்பு நம்ம கொடுத்தா அவன் திட்டம் போடுவான். எப்படி? நம்ம வாய்ப்பு கொடுத்தோன்னு வச்சுக்கோங்க, அவன் சூப்பராக பிளானை போட்டு போயிட்டே இருப்பான். வாய்ப்பு. 2 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரத்தில் எசேக்கியாவுக்கு பெரிய சுகம் கிடைச்சது. வியாதியிலிருந்து கர்த்தர் விடுதலை கொடுத்தார். அவர் வருஷத்தையே கூட்டி கொடுத்துட்டார் ஆண்டவர். ஆண்டவரே உமக்காக இப்படி இருந்தேனே இப்படி இருந்தேனே, ஓகேப்பா நீ உனக்கு 15 வருஷத்தை கூட்டி கொடுக்க நல்லாரு அப்படின்னு அனுப்பிட்டார். அடுத்த கொஞ்ச நேரத்தில் பாருங்க, சத்துரு வந்து அவன் வீட்டுக்குள்ளே நுழைந்து என்ன செஞ்சான்? அவன் பார்க்காத இடமே, ஒரு இடம் விடாதபடி நம்மால் எல்லாத்தையும் திறந்து காமிச்சான். இவன் உள்ள நுழைஞ்சு பார்த்தான். அடுத்ததே அவன் என்ன செஞ்சிட்டான்? எல்லாத்தையும் சிறைப்படுத்தி கொண்டு போனான்.
நீங்க கொஞ்சம் திறந்து காத்து வரட்டும், காத்து வரட்டும் அப்படின்னு திறந்தீங்க, நீங்க முடிஞ்சீங்க. இல்லையா சொல்லுங்க. கொஞ்சம் வாய்ப்பு பிசாசு கிடைச்சதுன்னு வச்சுக்கோங்க, கொஞ்சம் சின்ன வாய்ப்பு தான் உங்களுக்கு பிசாசுக்கு நீங்கள் கொடுத்துங்க. நம்ம தமிழில் என்ன சொல்லுவோம், இந்த 5 புலன், மெய், வாய், கண்ணு, மூக்கு, காது, இது 5 புலன்கள். என்னது இது? 5க்கும் கேட் இருக்கு, 5க்கும் நீங்கள் பூட்டும் போடலாம், 5ஐயும் திறந்து வைக்கலாம். இந்த 5க்கு நீங்கள் ஏதாவது ஒரு ஏரியாவில் நீங்கள் ஓப்பன் பண்ணி பாருங்க, வாய்ப்பு கொடுத்து பாருங்க, அழகாக பேய் நல்லா வேலை பார்த்துட்டு போயிடுவான். ஆமாம், என்ன இல்லையா? இப்போ காதை வச்சுக்குவோம். காதுன்னு ஒன்று இருக்குல்ல, வாயின்னு ஒன்று இருக்குல்ல, இப்போ 2ஐயும் திறப்போம். இந்த காதை கொடுத்து திறந்துட்டீங்க, நம்மளால ரெடியா இருக்கா போல கதை கேட்க, இந்த வந்துட்டேன் அண்ணாச்சி ரெடியா இருக்கார் போல, இந்த வந்துட்டேன். வாயை திறந்து பேச ஆரம்பிச்சிங்க. இந்த நாவு இருக்கு பார்த்தீங்களா, சிறிய அவயமா இருந்தும் பேசும். பெரிய காரணம், சின்ன தீ தான் முழு காட்டையை கொளுத்தி விடுகிறது. ஒரு சின்ன சுக்கான் தான் முழு கப்பலை திருப்பி விடுகிறது. ஒரு சின்ன நாவு தான் முழு சரீரத்தை கரைப்படுத்தி விடுகிறது. எப்ப பிசாசு திட்டப்படும்? கொஞ்சம் ஓப்பன் பண்ணி பாருங்க பிரதர், கண்ணை திறந்து கண்ணுக்கு கொஞ்சம் இடம் கொடுத்து பாருங்க. நம்மால் உப்பரிக்கல உலாவி கொண்டு தான் இருப்பாரு. நம்ம வாய்ப்பு கொடுத்துட்டோம், முடிஞ்சு. மக்கா வா பச்சை பால் வந்துட்டா, முடிஞ்சது அடுத்த நிமிஷம். அவள் அங்கே குளிச்சது தப்பு இல்லை, இவன் இங்கே நின்றுட்டு இருந்தது தப்பு இல்லை, இவன் நின்று அதை இச்சித்தான் பாருங்க. கண்ணுக்கு ஒரு ஓப்பன் கொடுத்தான் பார்த்தீங்களா வாய்ப்பு, அதில் முடிஞ்சது. உங்கள் கையில் இருக்கிற செல்ஃபோனுக்கு நீங்கள் வாய்ப்பு கொடுத்து பாருங்க, கண்ணை வச்சு இந்த விரலை வச்சு. உருட்டுற நேரமும் போச்சு, பார்க்குற நேரமும் போச்சு, எப்போ முடியுதுன்னு விளக்கமே இல்லையே. உண்மையா இல்லையா? முதல்ல ஆரம்பிக்கிறது ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு, துதியும் கனமும் மகிமையும் என் அப்பாவுக்கு. நல்லா இருக்கே பாட்டு, ஸ்வைங். அடுத்தது பார்த்தா, என் அன்புக்கு பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களை நேசிக்கிறார். வாட் அ க்ளோரியஸ் மெசேஜ், ஸ்வைங். ஹல்லேலூயா, ஆமென். இப்படியே போய்கிட்டே இருக்கும்போது அடுத்த ஒரு ஷார்ட்ஸ் வரும். அந்த ஷார்ட்ஸ் இன்னொரு பக்கம் கொண்டு போகும், இன்னொரு பக்கம். இந்த பாருங்கள், நீங்கள் யூடியூப்பில் போய் நீங்கள் என்ன பார்க்குறீங்கிறத நீங்கள் உங்கள் யூடியூப்பை திறந்தவளே பார்த்துடலாம், நீங்கள் எதுலெல்லாம் பார்த்துட்ருக்கீங்கன்னு. எதை நீங்கள் அதிகமாக பார்க்குறீங்கன்னு ஒரு ஆள் யூடியூப் அப்படி ஓப்பன் பண்ணாலே தெரிஞ்சிடும். பாதி பேருக்கு அது தெரியாது. அடுத்தவன் கதைனா சொல்லுங்க, நைட்டு 12:30 இப்படி கதை கேட்குறது நல்லா இருக்கு அப்படின்ற மாதிரி இருக்குது. நானும் என் வீட்டுக்காரியும் சண்டே சர்வீஸ் முடிச்சுட்டு காரில் போயிட்டுருக்கிறேன். அன்னைக்கு கம்யூனியன் சர்வீஸ், அன்னைக்கு சண்டே சர்வீஸ், கம்யூனியன், ஞானஸ்தான ஆராதனை, சாப்பாடு எல்லாம் முடிச்சு லேட்டாக 1-2 o'clock நினைக்கிறேன், 2:30 கிளம்புறோம். என் பிள்ளையெல்லாம் ஃபஸ்ட்டு இன்னொரு காரில் போயிடுச்சு. நானும் என் வீட்டுக்காரர் ரொம்ப டயர்டாக ஏறி போயிட்டுருக்கிறேன். அப்போது கம்யூனியன் அன்னைக்கு என் சர்ச்சில் சொல்லுவேன், மேக்ஸிமம் ஒயிட்டில் வாங்கடா அப்படிம்பேன். எப்பயும் ஒயிட்டில் வந்தாலும் சந்தோஷம்தான், ஆனால் மேக்ஸிமம் கம்யூனியன் அன்னைக்கு ஒயிட்டில் வாங்க அப்படின்னு சொல்லி ஆசையாக சொல்லுவேன். அப்போது என் வீட்டுக்காரி வந்துச்சுப்பா, எனக்கு இந்த ஒரு வெள்ளைச்சேலை தான் இருக்குது, எனக்கு கொஞ்சம் வெள்ளைச்சேலை வாங்கி தாங்களேன் அப்படின்னு சொன்னான். தோத்துறோம், வாங்கிட்டா போச்சு, இப்போயே போவோமா அப்படின்ட்டேன். ரொம்ப அவசரம்லாம் படாதீங்க, நீங்கள் நாளைக்கு இல்லைன்னா அடுத்த வாரம் அடுத்த கம்யூனியனுக்குள்ளே ஒன்று வாங்கித்தாங்க, ஒன்று தான் இருக்குது அப்படின்னு சொன்னான். ஓகேம்மா அப்படின்னு சொல்லிட்டு நானும் என் வீட்டுக்காரையும் தான் காரில் இருக்கோம்ப்பா, வேறு யாருமே இல்லை. பேசிட்டு போனப்போ வீட்டுக்கு போயிட்டு ட்ரெஸ் எல்லாம் கலத்திட்டு குளிச்சுட்டு டிஷர்ட்டை போட்டுட்டு அம்மானு படுத்து குறுக்கெல்லாம் வலி, ஃபோனை எடுத்து இப்படி பார்க்க வெள்ளைச்சாலையாக வருது. எவனோ கேட்டான் ஃபோனில், எவனோ கேட்டு என்னை வாங்கிறதுக்கு ஏவுறான் பாருங்க, பொல்லாத ஆவி. நீங்கள் வாயை திறந்து கொஞ்சம் இடம் கொடுத்து செல்ஃபோன் ஆன்லைனில் இருந்ததுக்கே இந்த பாடுனா, இந்த நேரத்துலாம் நீங்கள் என்னென்னலாம் பார்த்துக்கிட்டு இருந்திருப்பீங்க. இந்த நைட் ப்ரேயர் வரலைன்னா வாய்ப்பு கொடுக்கவே, அவன் வந்தால் நீங்கள் ஒன்று சொல்லணும். என்ன சொல்லுவீங்க? வாய்ப்பு இல்லை ராஜா, வாய்ப்பு இல்லைன்னு சொல்லணும். என்ன சொல்லணும்? அவன் திட்டம் போடுறதெல்லாம் நீங்கள் எப்போ ஓப்பன் பண்ணி காட்டுவீங்க? கண்ணுக்கு எப்போ இடம் கொடுப்பீங்க? காதுக்கு எப்போ இடம் கொடுப்பீங்க? அடுத்தவன் கதை கேட்குறது, அடுத்த ஆள் பேச வந்தால் இம்மீடியட்டாக நீங்கள் செய்ய வேண்டிய ஒன்று காரியம், காதை பொத்திட்டு தயவு செய்து அடுத்தவங்களை பற்றி பேசாதீங்க, நிறுத்துங்க. சொல்லுங்க
சொல்லுங்க. உங்களை யாராவது தப்பா பேசினா சொல்லாதீங்க, காதை பொத்திட்டு பேசாதீங்கன்னு அமைதியாயிருங்க. 1 சாமுவேல் அங்கே 10ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. வேதம் என்ன சொல்லுகிறது? சவுலோ காது கேளாதவனை போல இருந்தான். நம்மளை பேசும்போதெல்லாம் காது கேட்கவே கூடாது. ஏசிய திருச்சபையினுடைய ஸ்தாபகர் சுந்தரமையா என்கிற தேவ மனிதர், அவரிடத்துல வந்து யாராவது ஒரு ஊழியக்காரனை பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணினா 2 காதை பொத்திட்டு ஸ்டாப் அப்படிம்பாராம். அடுத்த ஊழியக்காரனை பத்தி இன்னும் கொஞ்சம் பேசினா கெட் அவுட் அப்படிம்பாராம். பேசாத, எந்த ஊழியக்காரனை பத்தி என்கிட்ட பேசாத. என்கரேஜே பண்ணக்கூடாது நீங்க. ஆமென் சொல்லுங்க. எந்த ஊழியக்காரனை பத்தி நீங்க என்கரேஜே, அடுத்த ஆள் பத்தி பேசினா என்கரேஜ் பண்ணாதீங்க, கதை கேட்காதீங்க. எழுப்புதலுக்கு பெரிய அழிவுக்கு காரணம் தெரியுமா? வாய்ப்பு கொடுக்கிறோம் பேசுறதுக்கு. இன்னைக்கு யூடியூப்ல ஊழியக்காரனை பத்தி தப்பு தப்பா பேசுறான் பார்த்திருக்கீங்களா? நல்ல நல்ல தேவ மனிதர்களை பற்றி தப்பு தப்பாக பேசுகிறாங்க. ஆசீர்வாத உபதேசம் பேசுகிறவனையும் தப்பு தப்பாக பேசுகிறானுங்க. எல்லாத்தையும் பேசுகிறாங்க. இன்ன வரைக்கும் ஆண்டவர் சமூகத்தில் முன்னாடி சொல்கிறேன், ஒரு நாள் அந்த யூடியூப்குள்ளே போய் நான் பார்த்தது கிடையாது. பார்க்கக்கூடாதுங்கிறேன் நான். ஏன் அதை போய் பார்க்கணும்? எனக்கு பிடிக்காத சில ஊழியக்காரன் இருக்கான், தப்பாக உபதேசம் பண்ணுறவன் இருக்கான். காம்ப்ரமைஸே இல்லாமல் நான் பிரசங்கத்தில் கடிந்து கொள்ளுவேன். சத்தியத்துக்காக நான் சத்துருவானாலும் நான் கவலைப்பட மாட்டேன். நோ காம்ப்ரமைஸ், அதிலெல்லாம் மாற்றலை. அவனை பற்றி ஒரு யூடியூப் சேனல் வச்சிருக்கிறவன் தப்பாக பேசினாலும் நான் ஐயா இவனை பற்றி தப்பாக பேசியிருக்கானு போய் பார்க்க மாட்டேன். சிம்பிளாக யூடியூப்பில் நாட் இன்ட்ரெஸ்டட்னு ஒன்று இருக்குது, அதை போடுங்க, திரும்பி அது வராது. பிளாக்குன்னு பண்ணுங்க, அதை பிளாக் பண்ணுங்க, வராது. நீங்கள் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா அது ஓரியன்டாக தான் வரும். உங்கள் சிந்தனை ஃபுல்லாக கரெக்ட் ஆயிரும், உங்கள் ஆவி கரைப்பட்டுரும், உங்கள் ஆவி தீட்டுப்பட்டுரும். எந்த ஊழியக்காரனை பற்றி பேசுகிற யூடியூப் சேனலை நீங்கள் ஏன் என்கரேஜ் பண்ணுறீங்க? பார்க்கக்கூடாது, இடம் கொடுக்காதீங்க. நல்ல மெசேஜ் கேளுங்க, நல்ல பாட்டை கேளுங்க, ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அங்கே செல்ஃபோனை தூக்க மாட்டேன்னு சொல்லி ஒப்பு கொடுத்துட்டு போங்க. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இடம் கொடுக்காதீங்கன்னு. நீங்கள் என்னைக்கு பார்க்க ஆரம்பிக்கிறீங்களோ நீங்கள் அடுத்தவனை பற்றி தப்பாக தான் நினச்சிட்டே இருப்பீங்க. அடுத்தவனை பற்றி தப்பாக தான் உங்களுக்கு சிந்தனை ஓடிக்கிட்டே இருக்கும். இந்த ஊழியக்காரன் தப்பு, அந்த ஊழியக்காரன் தப்பு, அவன் தப்பு, இவன் தப்பு. நம்ம மட்டும்தான் பெரிய யோக்கிய மாதிரி இருக்கும். யார் தான் இந்த உலகத்தில் தப்பு பண்ணலை? ஹியூமன் ஆல்வேஸ் எரர். மனுஷன் எல்லாமே தவறு பண்ணுகிறவன், தவறிக்கொண்டே இருக்கிறவன் தான் மனுஷன். ஆனால் ஆண்டவர் ஒருவர் மட்டும்தான் அவனை தூக்கி எடுக்க நல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். நான்லாம் எனக்கு என்ன பொறுத்தவரை என்ன சொல்லுங்க, வசனத்தை தவறாக பேசுனா அவனை ஏறி மிதிச்சிருவேன். ஆனால் அதே தப்பு பண்ணி பாவம் பண்ணி விழுந்துட்டு அந்த ஆளை தூக்கி விடுறதுக்கு நம்ம முதல்ல போயிடணும். ஆமென் சொல்லுங்களேன். பலவீனத்தில் விழுந்துட்டான், ஏதோ தப்பு பண்ணி விழுந்துட்டான், தூக்குறதுக்கு போய் முதல்ல நிற்கணும். அல்லேலூயா சொல்லுங்க. அதுக்கு பதிலாக காசி பேசிட்டு, அதுக்கு பதிலாக கதை பேசி கிசு கிசு பேசிட்டீங்கன்னா எழுப்புதல் தடைப்பட்டு விடும். பிசாசு திட்டம் போட ஆரம்பித்து விடுவான். இடம் கொடுக்காதிருங்கள். என்ன கொடுக்காதிருங்கள்? ஆமென். இந்த மெசஞ்சர்ல யாராவது உங்களுக்கு தெரியாத ஒரு ஆளு ஹாய் சொல்லுங்க, சொல்லுங்க. ஹாய் அப்படின்னா அது பேய். ஹாய் அப்படின்னா அது என்னது? பேய். எந்த ஹாயும் நீங்க அக்செப்ட் பண்ணிடக்கூடாது, இடமே கொடுத்துடக்கூடாது. ரிப்ளையே வாலிப பிள்ளைகள் சொல்றேன், வாலிப தம்பிமார்கள் சொல்றேன், பெரியவங்களுக்கு சொல்றேன், யாரோ தெரியாத ஆளு மெசேஜ் அனுப்பி பிரைஸ் தி லார்ட் ஹாய் அப்படின்னா தோத்திரம் போட்டு போயா அப்படின்னு இருந்தோம். ஆமென் சொல்லுங்க. இடம் கொடுக்காதீங்க. வாய்ப்பு கொடுத்தால் பிசாசு சொல்லுங்க திட்டம் போடுவான். வாய்ப்பு கொடுத்தா பிசாசு என்ன செய்வான்? திட்டம் போடுவான். மூணாவது குறித்துக் கொள்ளுங்கள், மூன்றாவது காரியம் யோபு 3:25. யோபு 3:25. நான் பயந்த காரியம் எனக்கு நேரிட்டது. ஆண்டவர் நமக்கு பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுள்ள ஆவியை கர்த்தர் கொடுத்திருக்கிறார், பயமுள்ள ஆவியை தரல. ஆனா யோபு சொல்றான், நான் பயந்த காரியம் எனக்கு நேரிட்டது. நான் யோசிச்சு பார்க்குறேன், இந்த 1ஆம் அதிகாரத்தில் கர்த்தருக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிற உத்தமமாய் கர்த்தரை பின்பற்றி வந்த உத்தமமாய் இருந்த யோபுவை போல இந்த பூமியில் ஒருவனும் காணலை. அந்த யோபு எந்த காலத்தில் வாழ்ந்தவன் தெரியுமா? ஆபிரகாமின் நாட்களுக்கு முன்பாகவே வாழ்ந்தவன். அவ்வளவு ஒரு நீதிமானாக இருந்தவன் பாருங்க. அப்படிப்பட்ட ஒரு ஜீவியம் ஜீவித்தவன் இந்த யோபு.
இந்த யோபு அதிகாலை எழுந்து என் பிள்ளைகள் பேச்சிலேயோ நடக்கையிலையோ கிரியைகளிலோ ஏதோ ஒரு இடத்துல பாவம் செய்திருப்பார்கள் என்று அதிகாலை எழுந்து அவர்களுக்காக பாவ நிவாரணம் செய்து பலி செலுத்துவான் என்று போடப்பட்டிருக்கிறது. ஆனா வேதம் சொல்லுகிறது, பிசாசு எல்லாவற்றையும் சோதிக்கும்படி ஆண்டவர்கிட்ட அனுமதி கேட்டா ஆண்டவர் அனுமதி கொடுத்து அவன் எல்லாவற்றையும் கொஞ்சம் கொஞ்சமா அடிச்சான். பிசாசு எல்லாவற்றையும் செய்தது, திட்டம் பண்ணினான். தேவனை தூஷித்து தீவனை விடும் என்று மனைவி சொன்ன உத்தமத்தில் இன்னும் நிலைத்திருக்கிறீரோ, நன்மை பெற்ற நான் தீமையை பெறாதிருப்பது எப்படி? கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். எல்லா டயலாக் பேசுறாரு. 3:25 சொல்றார், நான் பயந்த காரியம் நேரிட்டது. அப்படின்னா என்ன அர்த்தம்? என்னைக்கு ஒரு வாழ்க்கையில பயம்னு இடம் கொடுக்குறீங்களோ பிசாசு திட்டம் போடுவான். அப்படின்னா இவன் என்ன யோசித்திருப்பான்? பயந்துட்டே இருந்தான்னா, பயந்த காரியம் நேரிட்டதுன்னா என்ன பயந்துருக்கான்? ஒருவேளை எனக்கு வியாதி வந்துருமோ, ஒருவேளை என் பிள்ளை செத்து போயிடுவாங்களோ, ஒருவேளை என் சொத்து அழிஞ்சிருமோ, ஒருவேளை என் ஒட்டகம்லாம் சத்துருமோ, ஒருவேளை என் கழுதெல்லாம் போயிருமோ, ஒருவேளை என் குதிரெல்லாம் போயிருமோ, ஒருவேளை என் இருக்கிற கோவேறு கழுதெல்லாம் போயிருமோ, ஒருவேளை என் காளைகள் எல்லாம் போயிருமோ, இதெல்லாம் ஒரு நாள் ஒன்று போல எல்லாம் விழுந்து செத்து போயிருமோ, நான் தனியாயிருவேணும். இந்த பயம் அவனுக்குள்ள என்ன இருக்கு? இருந்துட்டே இருந்திருக்கு. நீங்க பயந்தீங்கன்னா பிசாசு அழகா பிளான் போட்டுருவான், திட்டம் போட்டு அழகா வந்து நிற்பான். பயந்த காரியம் நேரிட்டது. பயத்துக்கு இடமே கொடுக்காதீங்க. சொல்லுங்க, பயத்துக்கு. நம்ம ஆளு பராக்கிரமசாலி யாரு? கிதியோன். 6ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்றார், பயப்படாத பராக்கிரமசாலியே, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ, உன்னை அனுப்புகிறது. ஆளைக்கு பக்கத்தில் உட்காந்து போராடிச்சிட்டு இருக்கிறான். ஏன்? பயந்து. 6ஆம் அதிகாரத்தில் அப்படி கொஞ்சம் பின்னாடி வாங்க. ஆண்டவரை பார்க்கிறான். சமாதானம் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஓகேன்னு சொல்லிட்டு தேவ சமூகத்தில் பலி செலுத்தணும். ஆனா பலி செலுத்தினது பகல் அல்ல, கூட இருக்கிற ஜனங்களுக்கும் சொந்தக்காரர்களுக்கும் மற்றவர்களுக்கும் பயந்து இரவுல போய் தேவ சமூகத்தில் பலிபீடம் கட்டி பலி செலுத்தினான் என்று போடப்பட்டிருக்கிறது. ஏன்பா நீ நைட்டு போய் பலி செலுத்தின? பயம். பயம். 7ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், ஆண்டவர்கிட்ட போய் இவன் அடையாளமா காட்டிட்டு இருக்கான். ஆண்டவர், இந்த அடையாளத்தை காட்டுங்க, அந்த அடையாளத்தை காட்டுங்க, நீ என் கூட இருக்கிற இந்த அடையாளத்தை காட்டுங்க. ஒவ்வொன்னா சொன்ன ஆண்டவர் சொன்னார், நீ பயப்பட்டாயானால் நீ சத்துருவின் பாளையத்தில் முன்னணியில போய் உன் காதை கொடுத்து கேளு. உன்னை பத்தி என்ன சொல்றான்னு போய் கேளு. பாளையத்தின் முன்னணியில போய் நின்று கேட்டபோது, கர்த்தரின் பட்டயம் கிதியோனின் பட்டயம், கிதியோனின் பட்டயம் கர்த்தரின் பட்டயம். ஆண்டவர் அவனோடு கூட இருந்து பெரிய காரியங்களை செய்தார். அல்லேலூயா. இந்த இரவு நான் உங்களை பார்த்து சொல்ல, பயப்படுறீங்களா? பயம். எதிர்காலத்தை குறித்த பயம், ஊழியத்தை குறித்த பயம், தரிசனத்தை குறித்த பயம், பல காரியங்கள் இப்படி ஆயிருமோ அப்படி ஆயிருமோ, எதுவுமே நடக்காது. பயந்த காரியம் நேரிடும். நீங்கள் பயத்துக்கு இடம் கொடுத்தால் பிசாசு அழகா திட்டம் போட்டு உங்களை பலவீனப்படுத்துவான். பயத்துக்கு இடம் கொடுத்து விடாதிருங்கள். ஆமென் சொல்லுங்க. ஏன் தீமோத்தேயுக்கு பவுல் எழுதும்போது ஆண்டவர் வார்த்தையை பவுல் ஏன் இப்படி சொல்லுகிறார்? நமக்கு உனக்கு பலமும் அன்பும் உள்ள தெளிந்த புத்தியுள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார், பயமுள்ள ஆவியை கொடுக்கலன்னு ஏன் தீமோத்தேயை பார்த்து சொல்றாருன்னா, கொரிந்து பட்டணத்துக்கு சபைக்கு எழுதும் போது தீமோத்தேயை பார்த்து சொல்லும் போது, நான் தீமோத்தேயை அனுப்புகிறேன், அவன் பயப்படுகிறபடினால் அவனை நீ அவனோடு சேர்த்துக்கொள் என்று பேசுகிறார். பயம் அவனுக்குள்ள இருந்தது. ஆனா இப்ப அந்த பயத்தை மேற்கொண்டு அன்பும் பலமும் தெளிந்த புத்தியுள்ள ஆவியை உனக்கு தந்திருக்கிறேன் ஆண்டவர் பேசினா. அதுக்கப்புறம் பவுலின் ஊழியத்தை எடுத்து தீமோத்தேயை எடுத்து நிறைவேற்றினா. பயத்துக்கு இடம் கொடுக்க கூடாது. தேவசேனை ஒன்று எழும்புகிறதே, உந்தன் சேவைக்கென்று கிளம்புகிறதே, பராக்கிரம நாட்கள் இதுவே, யவன ஜனம் வெளிப்படுதே. சிலுவை நாதரின் ரத்தம் வீணாகி விடக்கூடாதே, சிந்திய பரிசுத்த ரத்தம் போதுமே மீட்டிடவே. சிலுவை நாதரின் ரத்தம் வீணாகி விடக்கூடாதே, சிந்திய பரிசுத்த ரத்தம் போதுமே மீட்டிடவே. சிதறி நிற்கும் மாந்தரையும் மீட்டிடவே, விடுவித்திட சேனையா எழும்ப போதிடுமே. தேவசேனை ஒன்று எழும்புகிறதே, உன்
உந்தன் சேவைக்கென்று கிளம்புகிறதே. தேவசேனை ஒன்று எழும்புகிறதே. உந்தன் சேவைக்கென்று கிளம்புகிறதே. பராக்கிரம நாட்கள் இதுவே. யவன ஜனம் வெளிப்படுதே. பராக்கிரம நாட்கள் இது. யவன ஜனம் வெளிப்படுதே. வருகைதனை எதிர்நோக்கிடும் திரளான கூட்டத்திலே பிறக்கும் சந்ததியும் மேல் நோக்கி காத்திருக்க. வருகைதனை எதிர்நோக்கிடும் திரளான கூட்டத்திலே பிறக்கும் சந்ததியும் மேல் நோக்கி காத்திருக்க. உன்னதர் பலத்தினால் நிறைந்த சேனை எழும்பிடுதே. புறப்படுதே வெற்றியை கூறி அறிவிக்கவே. தேவசேனை ஒன்று எழும்புகிறதே. உந்தன் சேவைக்கென்று கிளம்புகிறதே. தேவசேனை ஒன்று எழும்புகிறதே. உந்தன் சேவைக்கென்று கிளம்புகிறதே. மத்தேயு 4ஆம் அதிகாரம் 2-3 வசனம். எப்ப பிசாசு திட்டம் போடுவான்? இயேசுவுக்கு பசி உண்டாயிற்று. ஆவியானவரால் பிசாசால் சோதிக்கப்படும்படிக்கு வனாந்தரத்துக்கு இயேசு கொண்டு போகப்பட்டார். அவர் ஞானஸ்நானம் எடுத்ததற்கு பின்பாக இரவும் பகலும் 40 நாள் புசியாமலும் குடியாமலும் தேவ சமூகத்தில் காத்திருந்தார். பிசாசு எப்ப வந்தான்? ஃபாஸ்டிங் ஆரம்பிக்கும் போதா முடியும் போது நம்ம பிசாசு ரொம்ப மேப்படியான், பயங்கரமான அறிவுக்காரன். ஆரம்பிக்கும் போதெல்லாம் வரமாட்டான், முடியும் போது தான் வருவான். என்ன ஆரம்பிக்கும் போதெல்லாம் பக்கத்திலே இருக்க மாட்டான். ஃபைனல் டச் ஃபினிஷ்டு வரும்போது பாருங்க, அப்போ தான் பேய் வந்து நிற்கும். தாவீதினுடைய வாழ்க்கையில் சத்துருக்களுக்கு நீங்கி கர்த்தர் அவனை இளைப்பார பண்ணின பின்பு ஒரு யுத்தம் இல்லாதபடி அவன் வீட்டில் இருக்கிறான். பேய் அவனை ஏவி விட்டதுன்னு இருக்கு. கரெக்டா? அது அடுத்த வசனம் சொல்கிறேன் உங்களுக்கு. இங்கே பாருங்க, இப்போ வேதம் சொல்லுகிறது இயேசு பசியாயிருந்தார், பசி உண்டாயிட்டு. 40 days ஃபினிஷ் பண்ணும்போது அவருக்கு என்ன ஆயிட்டு? பிசாசு வந்துட்டான். டக்கா நான் வந்துட்டேன். என்ன சொன்னா? இந்த கல்லுகளை அப்பமாக்கும்படி மேலே விழுந்து குதியும், தாழ குதியும், உம்முடைய தேவதூதர்கள் பாதம் கல்லில் இடராதபடி தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு போவார்களே, எனக்கு முன்பாக தாழ விடும் எல்லாவற்றையும் நான் உனக்கு தாரேன். எப்போ பிசாசு வந்தான்? நமக்கு எப்போ ஒரு தேவை அதிகமாக இருக்கிறதோ அப்போ பிசாசு திட்டம் விடுவான். நமக்கு தேவைன்னு ஒன்று வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அவன் வந்து நிற்பான். ரைட், நம்ம ஆளுக்கு இது தேவைப்பட இருக்கு, ஆளை கொண்டு போய் நிறுத்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஃபீஸுக்கு தேவைப்படுது, ரைட்டு. கல்யாணத்துக்கு தேவைப்படுது, ரைட்டு. நான் வந்துட்டேன், ஹல்லேலூயா. அண்ணே 10 பைசா வட்டி தான், வாங்கிக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, பையா தாங்க. தேவை வரும்போது என்ன செய்வான் சொல்லுங்கோ? சர்ச்சை கட்டும்போது தேவை வரும்போது என்ன செய்வான்? ஊழியம் செய்யும்போது தேவை வரும்போது என்ன செய்வான்? அழகாக திட்டம் போடுவான் பிசாசு. இடமே கொடுக்கக்கூடாது, இருந்தால் செய்யணும், இல்லைன்னா க்ளோஸ் த டோர். ஆண்டுடைய பெரிய கிருபை இறக்கம், தாழ்மையாக சொல்கிறேன், கர்த்தர் என்னை மன்னிப்பாராக. எனக்கு நெகேமியா புத்தகம் ரொம்ப பிடிக்கும். நெகேமியா புத்தகம் 13 அதிகாரம் இருக்குது. ரொம்ப முறை, அதிக முறை நான் வாசிச்சிருப்பேன். அதை திரும்ப 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 வாசிச்சிருப்பேன். கிறுக்கியே வச்சுருப்பேன் அத்தனை முறை. 52 நாளில் அலங்கம் கட்டினான் என்று போடப்பட்டிருக்கு. ஆண்டுடைய பெரிய இறக்கம். தூத்துக்குடியில் நம்ம சர்ச்சை 32 நாளில் ஆண்டவர் எனக்கு கட்டி கொடுத்தார். ஒன்லி 32 days. இடமே இல்லாமல் ஒரு சின்ன இடத்துல உட்காந்து ஆண்டவர் சொன்னேன், சின்ன இடத்துக்கு தான் போவேன் அப்படின்னாரு. சின்ன இடத்துல உட்காந்து 2 சர்வீஸை மாறி மாறி 3 சர்வீஸ்னு வச்சு அடித்து நொறுக்கி விடாமல் 2ஆவது ஃப்ளோரில் போராடி 5 மாதம்தான்
டக்குன்னு ஆண்டவர் ஒரு இடத்தை காமிச்சார். only 32 days அழகா ஏசப்பா கட்டி கொடுத்தார். ஒரு பணமும் ஊழியத்தில் யார்கிட்டையும் போய் எனக்கு அவரை மட்டும்தான் நான் பார்த்தேனே தவிர, வேலைக்காரனின் கண்கள் எஜமானின், வேலைக்காரின் கண்கள் எஜமாட்டின் கரத்தை நோக்கமாயிருக்கிறது போல எங்களுக்கு உதவி ஒத்தாசை வருகிற வரைக்கும் எங்கள் கண்கள் உண்மையே நோக்கி கொண்டிருக்கும். எப்போ ரொம்ப தேவை வருதோ அப்போ பிசாசு சூப்பராக திட்டம் போட்டு நமக்கு கொடுப்பான். இங்கே போய் கடனை வாங்கு, இந்த ஆளை போய் பாரு, இவர் ரூபா தருவார். நோ, சிக்கிக்காதீங்க. பிசாசு உங்களை சிக்கிறான், வளைய வீசுறான்னு அர்த்தம். அல்லேலூயா சொல்லுங்க. உங்களுக்கு தேவை இருக்கும்போது தான் நீங்கள் இன்னும் அந்த நேரத்தில் எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுப்பேன், வானத்தையும் பூமியை உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வருமே என்று நான் வேற எங்கேயும் போய் நிற்க மாட்டேன். அல்லேலூயா. 12 மணி நேரம் ஜெபம் நடத்தி முடித்தோம். கர்த்தர் கிருபையா நடத்தி கொடுத்தாரு. 10 தாலுக்காலையும் 6 மணி நேரம் முடித்தோம். 2 இரவு ஜெபம் நடத்தினோம். பட்டணம் முழுசு சுற்றி ஜெபிச்சோம். 180 மணி நேரம் டெய்லி ஜெபிக்கிறவர்களை 30 நாள் ஜெபித்தார்கள். டெய்லி 30 நாள் டெய்லி கிரவுண்டில் ஜெபிச்சோம். அதுக்கப்புறம் 12,500 பேர் கூடி ஜெபிக்க கர்த்தர் உதவி செய்தார். ஆண்டுடைய பெரிய இறக்கம். ஆண்டுகிட்ட ஒன்று சொன்னேன், ஆண்டவரே 30 லட்சம் ரூபா தேவை ஒரு நாள் மீட்டிங் அண்ட் இந்த 10 தாலுக்கா முடிக்க 30 lakhs. ஆண்டுகிட்ட கேட்டேன், நீங்கள் தான் எனக்கு தரணும். ஒரு நாளும் பணம் குறைஞ்சது கிடையவே கிடையாது. ஆண்டுகிட்ட சொன்ன, ஆண்டவரை இந்த இது முடித்த உடனே மீதி எனக்கு தாங்க, நான் நார்த் இந்தியாவில் ஒரு சர்ச்சு கட்டுறேன், எனக்கு மீதி எடுக்கணும் அப்படி தான் கேட்டேன் ஆண்டுகிட்ட. எல்லாம் பணம் வந்துச்சு, மீதி எடுக்க முடியல, செட்டில் பண்ணி முடிச்சாச்சு. ஐயோயோ காணிக்க, ஐயோயோ பொருத்தனை பண்ணமே, நார்த் இந்தியாவுக்கு கொடுப்போம், மீதி எடுத்து எல்லாம் செட்டில் பண்ணி நில்லு 0 ஆயிட்டு. எல்லாம் செட்டில் பண்ணி முடிச்சு 2 நாள் தான் இருக்கும். நம்ம சர்ச்சில் இருந்து ஒரு சிஸ்டர் நேராக வந்து 3.5 லட்சம் ரூபாவை கையில் கொடுத்து, சர்ச்சு கட்டிடுங்க பிரதர் நார்த் இந்தியாவுக்கு அப்படிங்கிறாங்க. ஏசப்பா செய்ய நினைத்தது ஒரு நாளும் தடைபடாது. இந்த இரவு நான் இங்கே இருக்கிற சிலரை பார்த்து நான் சொல்லுகிறேன், ஆவியானவர் என்னை ஏவி சொல்ல வைக்கிறார். அவர் நினைத்தது, நிர்ணயம் பண்ணினது, நியமித்தது, திட்டம் பண்ணினது, ஆணையிட்டு கொடுத்தது நடக்கும். யார் என் கையை திருப்புவார், யார் அதை வியத்தமாக்குவார், அவர் சொன்னது நிற்கும், நிலை நிற்கும். ஆமென். ஹல்லேலூயா. தேவை இருக்கும்போது தான் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். பிசாசு திட்டம் போடுவான், இடம் கொடுத்துறவே கொடுத்துறாய். பண தேவைகள், பொருள் தேவைகள், ஊழியத்துக்கு தேவைகள், குடும்ப தேவைகள், பிள்ளைகளுடைய படிப்பு காரியங்கள் தேவைகள், எது வந்தாலும் கவனமாக இருங்க. பிசாசு திட்டம் போட்டுருவான். தேவை வரும்போது ரொம்ப ஞானமாக, ஆண்டவரை உண்மைதான் நோக்கி பார்ப்பேன்னு அவர் காலை இறுக பிடிச்சி கெஞ்சி ஆண்டவர்கிட்டயே வாங்கிடணும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் முதல் 2 வசனத்தில் என்ன சொல்லுகிறது? இந்த காரியம் நடந்த பின்பு கர்த்தர் ஆபிரகாமை சோதித்தார். ஆபிரகாமை பார்த்து, உன் புத்திரனும் ஏகசுதலனும் நேசகுமாரனுமாகிய ஈசாக்க நான் காண்பிக்கிற தேசத்தின் மலை ஒன்றில் போய் தகன பலியாயிடு என்று சொன்னபோது 3 நாள் பிரயாணப்பட்டு அவன் தன் பிள்ளைகளை கூட்டிட்டு ஈசாக்கு கழுத, கட்டை, நெருப்பு, கத்தி எல்லாத்தையும் தூக்கிட்டு 3 நாள் பிரயாணப்பட்டு தன் கண்களை ஏறெடுத்து பார்த்தபோது கர்த்தர் குறித்த இடத்தை கண்டான். வேலைக்காரனை கீழே விட்டுட்டு மேலே ஏறி அவன் பலிபீடத்தை கட்டி ஆபிரகாம் ஈசாக்கின் கையை காலை கட்டி கையை ஓங்கினான். அந்த போகும்போதே 7ஆம் வசனம் சொல்லுகிறது, அப்பா பலிக்கான ஆட்டு குட்டியை எங்கே? அங்கே வேதம் சொல்லுகிறது, பர்வதத்தில் எல்லாம் பார்த்து கொள்வா. கர்த்தர் பலிக்கான ஆட்டுக்கடாவை, அவர் பாட்டுக்கடாவை கர்த்தர் பார்த்துக்குவார், ஆட்டுக்குட்டியை அவர் பார்த்து கொள்வார். வேதம் சொல்லுகிறது 12-13ஆம் வசனத்தில் கைகளை ஓங்கி ஈசாக்கை குத்தும் போது, ஆபிரகாமே ஆபிரகாமே உன் புத்திரனும் ஏகசுதனும் என்று பாராமல் எனக்காக நீ அவனை ஒப்பு கொடுத்தபடியால் இப்பொழுது அறிந்திருக்கிற நீ எனக்கு பயந்து நடக்கிறவன் என்று. பின்னாக புதரிலே கொம்புகள் சிக்கி கொண்டிருக்கிற ஒரு ஆட்டுக்கடாவை பிடித்து அதை ஈசாக்குக்காக பலியிட்டான். யெகோவா ஈரே, பர்வதத்தில் எனக்காக
காத்து கொள்ளப்படும். என் தேவையை சந்திக்கிறவர் யெகோவா ஈரே. எத்தனை பேர் வலது கரத்தை உயர்த்தி சொல்ல போறீங்க? என் தேவையை சந்திக்கிறவர் யெகோவா ஈரே. என் ஊழியத்தின் தேவையை சந்திக்கிறவர் யெகோவா ஈரே. என் குடும்பத்தின் தேவைகளை சந்திக்கிறவர் யெகோவா ஈரே. குட்டியை எதிர்பார்த்து போனால் கடாவை கொடுக்கிறவர் யெகோவா ஈரே. அவர் பார்த்துக்குவார். என் தேவைன்னா கர்த்தர் பார்த்துக்குவார்னு சொல்லுங்க. பக்கத்தில் பார்த்து கர்த்தர் பார்த்துக்குவார் சொன்னீங்களா? என்னைய பார்த்தா சொல்லிட்டு இருக்கீங்க, பக்கத்தில் பார்த்து நல்லா என்கரேஜ். கர்த்தர் பார்த்துக்குவார் சொல்லுங்க. யோவான் 14:30. உலகத்தின் அதிபதியாகிய பிசாசு என்னிடத்தில் வருகிறான், அவன் சரக்கு என்கிட்ட என்று இயேசு கைகளை உயர்த்தினான். வாட் a glorious. பிசாசு காரியம் நம்மகிட்ட இருந்தா அவன் திட்டம் போடுவான். பிசாசுக்குரியவைகள் நம்மிடத்துக்குள்ள இருந்தா, நம்ம வீட்டுக்குள்ள இருந்தா, நம்ம குடும்பத்துக்குள்ள இருந்தா, உங்களுக்குள்ள இருந்தா, நீங்க வச்சிருந்த பொருட்களுக்குள்ள இருந்தா அவன் திட்டம் போடுவான். பிசாசுக்குரியவை நம்மகிட்ட இருக்கா? இயேசு கைகளை உயர்த்தினான். இதோ உலகத்தின் அதிபதியாக பிசாசு என்னிடத்துல வருகிறான். அவன் காரியம் என்கிட்ட ஒன்றும் இல்லைன்னு கையை உயர்த்த முடிஞ்ச நம்மளால முடியுமா? ஆபிரகாமை பாருங்க. ஆதியாகமம் 14ஆம் அதிகாரத்தை முதல் 2 வசனத்தில் சினேயர் ராஜாவாகிய அம்ரேபேல், எலாசார் ராஜாவாகிய என்று ஒரு 9 ராஜாக்கள், சோதம் கொமரா ராஜா, மற்ற ராஜாக்கள் 5+4 ராஜாக்கள் யுத்தம் பண்ணின போது இந்த 4 ராஜாக்களிடத்தில் 5 ராஜாக்கள் தோற்று போகிறார்கள். 5 ராஜாக்கள் தோற்று போய் லோத்து மனைவி பிள்ளைகள் சிறைப்படுத்தி கொண்டு போன போது இதை அறிந்த ஒரு எபிரே வாலிபன் ஆபிரகாம் இடத்துல வந்து, உம்முடைய சகோதரன் மனைவி பிள்ளைகளை சிறைப்படுத்தி கொண்டு போனான் என்று சொன்ன போது, ஆபிரகாம் தன் குடும்பத்தில் இருக்கிற 318 பேருக்கு ஆயுதம் தரிப்பித்து அவர்களை தான் மட்டும் துரத்தி ஓபா மட்டும் திருப்பி கொண்டு வந்தான். சிறையிருப்பிலிருந்து ஒரு பெரிய விடுதலையை கொடுத்ததற்கு பின்பாக ஆபிரகாம் இடத்துல சோதம் கொமரா ராஜா சொல்லுகிறான். 14ஆம் அதிகாரம் 20 - 22 வசனம். சோதம் கொமரா ராஜா ஆபிரகாமை பார்த்து, ஆபிரகாமே உன்னதமான ஊழியக்காரனே, தேவனுடைய மனுஷனே, உமக்கு என்னையா வேண்டும்? ஜனங்கள் எல்லாம் என்னிடத்துல விட்டுவிடும், உமக்கு என்ன வேண்டுமானால், எந்த பொருளை வேண்டுமானாலும் எடுத்துக்கொள் என்று சொன்னபோது ஆபிரகாம் அதற்கு சோதம் கொமராவின் ராஜாவை பார்த்து, ஆபிரகாமை ஐஸ்வர்யவானாக்கினேன் என்று நீர் சொல்லாதபடிக்கு ஒரு சரட்டையாகிலும் பாதரட்சியின் வாராகிலும் உமக்கு உண்டான யாதொன்றாகிலும் எடுத்துக்கொள்ளேன் என்று உன்னதமான தேவனுக்கு நேராக என் கைகளை உயர்த்துகிறேன். ஒரு சரக்கு என்கிட்ட கிடையாது, என் ஆசீர்வதிச்சு உயர்த்தினது கர்த்தர். எத்தனை பேர் சொல்ல முடியும்? கர்த்தர். என்ன மேன்மைப்படுத்துற ஒரு கர்த்தர். சோதங்குமார பொருள் அல்ல. ஓய், கையை உயர்த்தினான். ஆபிரகாம் கையை உயர்த்தினா, அடுத்தது இயேசு கை உயர்த்தினார். உலக சரக்கு ஏதாவது நமக்குள்ள இருந்தா, பிசாசின் சரக்கு நம்மகிட்ட ஏதாவது இருந்தா, பிசாசு அழகா திட்டம் போடுவான், அழகா போடுவான். எஸ்ரா 8:21. அகாவா நதி அண்டையிலே நாங்கள் அமர்ந்திருந்து தேவ சமூகத்தில் உபவாசத்தை குறித்தோம். எதுக்குப்பா உபவாசம்னு எஸ்ராட்ட போய் கேட்டா, எங்களுக்காக, எங்கள் குடும்பத்துக்காக, எங்கள் பிள்ளைகளுக்காக, எங்கள் பொருட்களுக்காகவும் செவ்வையான வழியை தேடும்படி தேவ சமூகத்தில் நாங்கள் உபவாசம் பண்ணோம். ஏன்னா எங்கள் பொருட்களில் தீட்டு வந்துடக்கூடாது, எங்கள் குடும்பத்துக்குள்ளே ஏதாவது பிசாசு வாழ்க்கை வந்துடக்கூடாது, ஏதாவது பிசாசு காரியம் வந்துடக்கூடாதுன்னு உபவாசம் பண்ணி தேவ சமூகத்தில் எங்கள் பொருளை பரிசுத்தப்படுத்துங்க, எங்கள் பிள்ளைகளை பரிசுத்தப்படுத்துங்க, எங்கள் வீட்டை பரிசுத்தப்படுத்துங்க, என் குடும்பத்தை பரிசுத்தப்படுத்துங்க, என் செல்போனை பரிசுத்தப்படுத்துங்க, என் காரை பரிசுத்தப்படுத்துங்க, என் டிவியை பரிசுத்தப்படுத்துங்க, நான் யூஸ் பண்ற எல்லா பொருளும் பரிசுத்தமா மாறட்டும் ஆண்டவரே. சுத்தம் விரும்பும் விரும்பா, சுத்தம் விரும்பும் சுத்தஜோ, எல்லாரும் பாவி நீச பாவி நானையா, தேவா இரக்கம் செய்ய மாட்டீரோ, துணை வேண்டும் தகப்பனை உலகிலே, என்னை எதிர்க்கும் சக்திகள் பல உண்டு, துணை வேண்டும் தகப்பனே. என் ஜீவ எல்லை எங்கிலும் பரிசுத்தம் என எழுதும், என் ஜீவ எல்லை எங்கிலும் பரிசுத்தம் என எழுதோ, பரிசுத்த கூட்டம் நடுவில்
ஜோலி தேடும் சுத்த ஜோதியே அரூபியே இவ்வேளையில் அடியார் நெஞ்சம் வாரீரோ அரூபியே ஆயில தோத்தது காரணம் என்ன? எரிகோல பயங்கரமா ஜெயிச்சிட்டாங்க. யோசுவா 6ல் ஏன் தோத்தாங்க? ஆயில பாளையத்துக்குள்ள தீட்டு உள்ள வந்துட்டு. சிம்பிள் மேட்ரு. வீட்டுக்குள்ள எது வந்தாலும் பிசாசு திட்டம் போட்டுருவான். அல்ல இல்லையா சொல்லுங்க. சாபத்தீடானது வீட்டுக்குள்ள வருதா? எனக்குள்ள வருதா? செல்போனுக்குள்ள வருதா? சபைக்குள்ள வருதா? தேவன் விரும்பாத காரியம் உள்ள வந்தா, பிசாசு கிரியைகள் உள்ள வந்தா, அவன் என்ன செய்வான்? அழகாக திட்டம் போடுவான். இடமே கொடுத்துடாதீங்க. பிசாசின் கிரியைகளுக்கு கொஞ்சம் கூட இடம் கொடுத்துடக்கூடாது. காம்ப்ரமைஸே பண்ணிடக்கூடாது. இல்லையா சொல்லுங்க. 6வது 1 நாளாகமம் 21:1 இதான் அப்போ சொன்னேன். தாவீதை சத்துரு பிசாசு ஏவி தேசத்தை லக்கம் பார்க்கும்படி செய்தது. என்னதான்? இப்போ நம்ம ஆளுக்கு யுத்தம் இல்லை, சத்துரு இல்லை, நல்ல சூப்பர் சாப்பாடு, நல்ல வீடு, நல்ல பிள்ளைகள், நல்ல ஜாலியாக இருக்கிறான், ஒரு பிரச்சனை இல்லாமல் இருக்கும்போது. அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்லாம் நன்றாக இருக்கிறது என்ற ஒரு சூழ்நிலை வரும்போது நீங்கள் அமர்ந்திருந்தால் பிசாசு திட்டம் பற்றும். நல்லா இருக்கு, எவ்ரிதிங் ஓகே, போதும், அப்படி போதும், நல்லா இருக்குப்பா லைஃப், பிள்ளைகள் செட்டில் பண்ணிட்டோம், ஹல்லேலூயா, படித்தாச்சு, கொஞ்சம் சர்ச் இருக்குது, விசுவாசி, நல்லா இருக்கு, ஓகே அப்படின்னு செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் என்னைக்கு வருதோ அப்போ நினச்சிக்கோங்க மேப்படியாக ஏதோ வேலை பார்த்துட்டு இருக்கான்னு அர்த்தம். யாரு? பிசாசு திட்டம் போடும். எல்லாம் நல்லா இருக்கும்போது ஒன்றும் இல்லை, சமாதானமாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவீங்களே, நீங்கள் எப்போ நல்லா இருக்கீங்களோ அப்போதான் இன்னும் அதிகமாய் ஜெபிக்க வேண்டும், இன்னும் அதிகமாக போராடணும், இன்னும் அதிகமாக. இங்கே இல்லாத காலத்தில் இருக்க காலாட்களோடு ஓடும்போதே நீங்கள் சோர்ந்து போனா, குதிரைகளோடும் ரதங்களோடும் ஓடும்போது என்ன செய்வீங்க? ஆமே, இளைப்பாறுதலின் காலத்திலேயே நீங்க எப்படியே இருந்தீங்கன்னா யுத்த காலத்தில் நீங்க என்ன பண்ண போறீங்க? எழுப்புதல் காலத்தில் ஓடணுமே, தீவிரிக்கணுமே. எல்லாம் செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் என்னைக்கும் வந்துடவே கூடாது. நல்லா ஜெபிக்கிறோம், நல்லா சர்ச்சுக்கு போகிறோம், நல்லா ஊழியம் பார்க்குறோம், நல்லா பண்ணுறோமே, அப்படி செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்துடவே கூடாது. நல்லா இருக்கே, நம்ம பிள்ளைகள் நல்லா இருக்கே, ஜெபிக்கிறாங்க, இல்லை இன்னும் ஜெபிக்கணும். எப்படா பிசாசு அந்த நிமிஷம் தான் பேய் ஏவுது பாருங்க, டவார்னு. தோத்துறோம் தோத்துறோம் தோத்துறோம். எல்லாம் நல்லா இருக்கும்போது இன்னும் அதிகமாக ஜெபம் பண்ணுங்க. எல்லாம் நல்லா சமாதானமாக இருக்கும்போது இன்னும் அதிகமாக போராடுங்க. அமைதியாக மட்டும் இருந்துடாதீங்க, இளைப்பாற மட்டும் செஞ்சிடவே கூடாது. எபிரேயர் 4:9 சொல்லுகிறது, இனி வருகிற காலம் இளைப்பார். இது இளைப்பார், இது ரெஸ்ட் எடுக்கிற காலமே கிடையாது. இனி வர்ற காலம் தான் இளைப்பாறுதல். இனி வர்ற காலம் தான் என்னது? இளைப்பாறுதல். ரொம்ப அமைதியா இருக்கும்போது பிசாசு அழகா திட்டம் போடுவான். 1 தெசலோனிக்கேயர் 2:18 பாருங்க. 1 தெசலோனிக்கேயர் 2:18 நான் இப்படி சொல்லுகிறேன், நீங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில முன்னேற வேண்டும் என்று நீங்கள் நினைப்பீன் பொழுது பிசாசோ எங்களை தடை பண்ணினான். ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு ஸ்டெப் நீங்க முன்னாடி எடுத்து வைக்கும் போது பிசாசு டப்புன்னு நினைப்பான். இந்த கிராமத்துக்கு போவோம், இன்னைக்கு 1 மணி நேரம் ஜெபிச்சாச்சு, இன்னைக்கு 2 மணி நேரம் ஜெபிப்பான். நச்சுன்னு வந்து நிற்பான் பாருங்க. இன்னைக்கு தான் சர்ச்சுக்கு நான் 9 மணி சர்வீஸ்க்கு 8:30 போறேன்பீங்க, அவன் வந்து நிற்பான்.
நீங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு ஸ்டெப் அப்படி முன்னாடி எடுத்து வைக்கும்போது அவன் திட்டப்படும். பிசாசோ எங்களை தடை பண்ணினான். ஒரு காரியம், ஒரு சம்பவம் சொல்கிறேன். என் லைஃப்பில் நடந்த சம்பவத்தை சொல்கிறேன். பல இடத்துல சொல்லியிருக்கிறேன். கல்லடைக்குறிச்சின்னு ஒரு ஊர் இருக்குல்ல, அம்பாசமுத்திரம் பக்கத்தில், தோத்திரம். அப்போது நான் ஒரு பாஸ்டருடைய வீட்டை பிரதிஷ்டை பண்ண போயிருந்தேன். அவர் ரொம்ப என்னை ஆசைப்பட்டு கூப்பிட்டதுனால போயிருந்தேன். இது நடந்தது ஒரு 7 வருஷத்துக்கு முன்னாடி. எத்தனை வருஷம்? ஆமாம். அப்போது போயிட்டேன். நானும் என் கூட ஒரு 3-4 பேர் போயிருந்தோம். அப்போது அந்த பாஸ்டர் சொன்னார், ஒரு பாஸ்டர் வர வேண்டியிருக்கு, ஒரு நிமிஷம் பாஸ்டர், வந்தோடனே பண்ணிடலாம் பாஸ்டர். நோ ப்ராப்ளம், வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டுன்னு ஒரு பாஸ்டர் வந்தார். வெள்ளை சஃபாரி, ஃபுல் ஹேண்டு, வெள்ளை பேண்ட்டு, வெள்ளை முடி. அப்படியே அவரை பார்த்தாலே ஒரு மாதிரி க்ளோரியாக இருந்தார். ஆளை பார்த்தாலே ரொம்ப மகிமையாக இருந்துச்சு. அப்படி வந்தார். சோத்திரம் பாஸ்டர்ன்ட்டு, நான் கார்த்திக் கமாலியல் அப்படின்னா என்னை பிடிச்சிட்டு அப்படி கட்டி பிடிச்சிட்டு உங்களை பார்க்கணும்னு நினச்சிட்டே இருந்தேன். உங்களை பற்றி தான் கேள்விப்பட்டுட்டே இருந்தேன். அங்கங்கே உங்கள் பிரசங்கத்தை தான் சொல்கிறாங்க அப்படி இப்படின்னா எனக்கு ஒரு மாதிரி, ஏற்கனவே காலு நிற்காதுல்ல, இப்படி சொல்லிட்டா எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. உடனே சரி பாஸ்டர் ஓகே. அவர் உட்கார்ந்தோம், பேசிகிட்டு இருந்தோம். அப்போது அந்த பாஸ்டர் வந்து, வாங்க வீட்டை பிரதிஷ்டை பண்ணலாம் வாங்க அப்படின்னு கூப்பிட்டார். அந்த பாஸ்டர் நான் பேசிட்டு எழும்பணுமா, அந்த பாஸ்டர் என் 2 கையை வச்சு என் 2 ஷோல்டரில் இப்படி பிடிச்சார். பிடிச்சிட்டு சொன்னார், கமாலியல் பிரதர், சொல்லுங்கள் பாஸ்டர், உங்களை பயன்படுத்துகிறார், நான் ஜெபிக்கிறேன் உங்களுக்காண்டி. சரி பாஸ்டர், ஆனால் அதிகாலை ஜெபத்தை மட்டும் விட்டுறாதீங்க அப்படின்னாரு. என்ன ஜெபம்? அதிகாலை ஜெபத்தை மட்டும் நீங்கள் விட்டுறாதீங்க. சரி பாஸ்டர், என்ன டயர்டானாலும் விழுந்து புரண்டு உருண்டாவது ஜெபம் பண்ணிடுங்க அப்படின்னாங்க. அப்போ என் மனசுக்குள்ளே எனக்கு உள்ளே ஓடுது, நான் தான் 4:30க்கு எழும்பிடுறேனே. எப்படி? நான் தான் 4:30க்கு எழும்பி வேலை ஜெபம் பண்ணுறேனே அப்படின்னு உள்ளே பேசுகிறேன். ஆனால் வெளியே சொல்லலை. உடனே அவர் உடனே சொன்னார், சரி பாஸ்டர் ஜெபிக்கிறேன் பாஸ்டர் அப்படின்னு போயாச்சு. கட் பண்ணேன். நான் ஜெபம் பண்ணோம், உள்ளே போனோம், பாட்டு ஆராதனை, ஒவ்வொரு ரூமையாக பிரதிஷ்டை பண்ணோம். நான் பிரசங்கம், அவர் ஆசீர்வாதம், சாப்பிட்டோம், எல்லாம் பேசினோம், கிஃப்டை கொடுத்தோம், கிளம்புனேன். திருப்பி அந்த பாஸ்டர் வந்து 2 ஷோல்டரை பிடிச்சிட்டு, கமாலியல் பிரதர், கர்த்தர் உங்களை இன்னும் பயன்படுத்துவார், உங்களுக்காக நான் ஜெபம் பண்ணுறேன், தேங்க்யூ பாஸ்டர் அப்படி பிடிச்சிட்டு, அதிகாலை ஜெபத்தை விட்டுறாதீங்க அப்படின்னார். இப்போ நான் மனசுக்குள்ள வாந்தி எடுத்துட்டேன். அவர்கிட்ட வாயை திறந்து, பாஸ்டர் நான் 4 மணிக்கு எழும்பிடுவேன் பாஸ்டர், நான் 4:30க்கு எழும்பிடுவேன் பாஸ்டர் அப்படின்னு நம்ம அருமை பெருமைகளை அடித்து விடுகிறேன். ரொம்ப சந்தோஷம் அப்படின்னாரு. நேராக கல்லடைக்குறிச்சியிலேருந்து கிளம்புனேன், நேராக தூத்துக்குடிக்கு வந்தேன், சர்ச்சுக்கு வந்தேன், ஜெபம் பண்ணேன், கொஞ்சம் வேலை இருந்து முடித்தேன், வீட்டுக்கு வந்தேன், சாப்பிட்டேன், படுத்தேன். காலையில் எழும்பினேன் 6 மணி. எத்தனை மணி? நான் உடனே என்கிட்ட பேசுகிறேன். நான் நேற்று ரொம்ப ஊழியம், டயர்டு, ட்ராவலு, ஸோ படுத்துட்ட தம்பி, நோ ப்ராப்ளம் கமாலியல், டுமாரோ வி வில் மீட், பார்த்துக்கலாம். உடனே விவரம் போனேன், வழக்கப்படி சர்ச்சில் போய் ஜெபம் பண்ணுறது அதெல்லாம் போச்சு, இல்லை ப்ரேயர் நடத்தின முடிச்சு, திருப்பி வந்தோம், படுத்தோம். மை காட், ஹல்லேலூயா. 7 மணி. அடுத்த நாள் 7 மணி. எனக்கு ஆத்தாடி ஏதோ சம்திங் நடக்குதுன்னு சொல்லிட்டு விட்டுறக்கூடாதுல்லப்பா. பார்த்தேன், இன்னைக்கு ஒரு முடிவு பண்ணிட வேண்டியதான், ஏதோ நடக்குன்னு. எடு செல்ல வைய அலாரத்தை 10 ரூபா. இன்னைக்கு நானும் அலாரமா 3:45க்கு ஒன்று வச்சேன் பாருங்க, 4 மணிக்கு ஒன்று, 4:15க்கு ஒன்று, 4:30க்கு ஒன்று, 4:45க்கு ஒன்று, 5 மணிக்கு ஒன்று. இங்கே என்ன போல் பல பேர் வச்சுருப்பீங்க போல இருக்க, பல பேர் முகம் அப்படி படிச்சுன்னு தெரியுது. தோத்திரம். 5:15க்கு ஒன்று, 5:30க்கு ஒன்றுன்னு விடாமல் 3:45க்கு ஆரம்பித்த அலாரம் 5:30 வரைக்கும் நான் வைத்தேன். விடலையே, 1/4 மணி நேரத்துக்கு ஒரு முறை அலாரம். ஆனால் உங்களுக்கு ஒன்று தெரியுமா, உலகத்திலேயே நம்ம வீட்டில் கரண்டு போச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வீட்டில் எல்லாம் இருக்கிற இடம் தெரியுமா தெரியாதா? ஆனாலும் கரண்ட் போனாலும் அப்படி தான் நடப்போம். கரெக்டா?
எந்த இடத்துல இருந்தாலும் அப்படின்னு இருக்கிற இடம் நமக்கு தெரியும். ஆனால் ஆண்டவரே தோத்திரம், இப்போ இன்வெர்டர் வந்துட்டு டக்குன்னு இன்னொரு லைட்டு எரிஞ்சிருது. முந்தையெல்லாம் கரண்ட் போயிட்டுனா அந்த சமயக்கட்டுக்கு போகிறதுக்குள்ளே நம்ம படுற பாடெல்லாம் பெரும்பாடாக இருக்கும். ரபா 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 ரபான்னு அந்நிய பாஷை பேசிகிட்டே போன காலம்லாம் உண்டு இல்லை? நம்ம வீடே நமக்கு தெரியும். ஆனால் இந்த தூங்கிட்டே கண்ணை மூடிட்டே நம்மளால் ஒரு காரியம் செய்ய முடியும் என்றால் அது எழும்பி அலாரத்தை ஆஃப் பண்ணுகிறது தான். எனக்கு இங்கே பாருங்க, 3வது நாள் விடுவேனா நான் வச்சேன் அலாரம். அல்லேலூயா, எழும்பினேன் பாருங்க 8:30 மணிக்கு. கழுத 3:45 ஆரம்பிச்ச அவ்வளோ அலாரத்தையும் ஆஃப் பண்ணியிருக்கேன் என் சொந்த கையால். என் வீட்டுக்காரையும் பார்த்து, என்ன இவர் எலும்பி எலும்பி ஆஃப் பண்ணிகிட்டே இருக்காரு. என் வீட்டுக்காரி வேற, ஏன்பா இப்படி எலும்பி எலும்பி ஆஃப் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னு காலையில் கேட்க, ஆடாப்பா எவ்வளோ நைட்டாவது என்ன எழுப்பி விட்டுருக்கலாம். நான் ஆவிக்குரிய வாழ்க்கையில் அப்படின்னு இருந்தோம். நினச்சேன் தேவ மனுஷன் என்னை பார்த்து, ஏர்லி மார்னிங் ப்ரேயரை விட்டுறாதீங்க, விசுவாச திட்டம் போடுறான், அவர் எச்சரிக்கிறாரு, நான் அதை எடுத்துக்கொள்ளாமல் நம்ம தான் ஜோம் பண்ணுறோம்ல, வாயை திறந்து வாய்ப்பு கொடுத்து வாராசா வான்னு உள்ள எழுத்து. உங்களுக்கு கதை தெரியாது, நியர்லி 25 டேஸ் ஏர்லி மார்னிங் எழும்புறதுக்கு போராடினேன். போராடி போராடி உபவாசம் பண்ணி ஜெபிச்சு உருண்டு பிறண்டு ஜெயம் பெற்று கர்த்தர் ஜெபிக்க எனக்கு கிருபை தந்தார். ஆமென். இங்க பாருங்க, வாய்ப்பு கொடுத்துறாதீங்க. அல்லேலூயா. கொஞ்சம் வாய்ப்பை கொடுத்தீங்க, நீங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில முன்னேறும் போது பிசாசு தடை பண்ண வருவான். ஜெபத்தில் தடையை கொண்டு வருவான், உபவாசத்தில் தடையை கொண்டு வருவான், ஊழியத்தில் தடையை கொண்டு வருவான். இன்னொரு சர்ச்சை ஆரம்பிச்சலாம் போது ஒரு தடை வரும். எங்கேயாவது பிசாசு எழும்புவான். எழுப்புதலுக்காக நீங்க முன்னேறி வைக்கும் போது பிசாசு வந்து நிற்பான். நான் எப்பெல்லாம் பார்த்துருக்கேன், எப்பெல்லாம் அந்த 12 hours ப்ரேயர் நடத்தி முடிக்கிறேனோ, சிட்டி ப்ராஜெக்ட் பண்ணி முடிக்கிறேனோ, அடுத்த லெவலுக்கு என்னை கர்த்தர் கொண்டு போகும்போது நினைப்பேன், என்னை பற்றி தவறாக பேசுகிற ஒரு கூட்டம் எழும்ப போது தோத்திர ஆண்டவரே நினைப்பேன், அது அடுத்த நாளே நடக்கும். நான் பார்த்துருக்கேன், பிசாசு திட்டம் போடுவான். ஆனால் இதுவரைக்கும் எழும்பின ஒரு ஆயுதமும் வாய்க்காதே போனது. வெள்ளம் போல சத்துரு வந்தான். ஆமென். அல்லேலூயா. ஆதியாகமம் 39ஆம் அதிகாரம் அதனுடைய 11ஆம் வசனம் நாம் எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வேத பகுதி. எங்கே அங்கே யோசேப்பு போத்திபார் வீட்டில் தனியா இருந்தபோது அங்கே போத்திபாரின் மனைவி அவளிடத்துல தினமும் பாவம் பண்ணு என்று அவனோடு போராடினார். அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்க தனிமையில் இருக்கும்போது பிசாசு உங்களுக்கு விரோதமாய் திட்டத்தை போடுவான். தனிமை வெரி டேஞ்சர். ஹல்லேலூயா. நம்ம ஏவா பாட்டி தனியாக இருக்கும்போது தான் பேய் வந்துச்சு. தனியாக மட்டும் என்ன செய்யக்கூடாது? வளர 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 ஆவிக்குரிய வாழ்க்கையில் தனிமை. ஜெபிக்கும் போதும் தனியாக போகும்போதும் தனியாக போங்க. தனி ரூம்குள்ளே செல்ஃபோனோடு போகக்கூடாது. இப்போ ஜெபம்லாம் எப்படி ஆகிப்போச்சு? ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ரிபலபரப கந்தரலபரியாந்தரடதரலகதிரிபிரிபலபா. ஹல்லேலூயா. இயேசுவே இந்தியாவை ரட்சி ஆண்டவரே. ஹல்லேலூயா. ரிபக்கபரலகந்தரலப உடகதரகடதி அந்தரடதரலபரிவக்கபரலபரிவலபதி அந்தரந்தர. ஹல்லேலூயா. ஹலோ, ஜோம் பண்ணிட்டு இருக்கேன், அப்புறம் பேசுறேன். அந்த புண்ணாக்கு தான் எங்களுக்கு தெரியாது. ஆமே. தனிமையாக இருந்தால் செல்ஃபோனை ப்ரேயர் ரூம்குள்ளே கொண்டு போகக்கூடாது. பைபிள் நீங்கள் மட்டும்தான் போகணும். ஜபம் தான் தனிமை. ஆமே. தனிமை அப்படின்னா நீங்கள் இதில் பலவீனமாக இருக்கீங்க அப்படின்னு சொன்னால், கணவன் மனைவி சொல்கிறேன், கணவன் இதில் பலவீனமாக இருக்கு, உங்கள் மனைவியை கூட்டிகிட்டு போயிருங்கன்றேன் நான். இடமே கொடுக்காதீங்க. அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்களுக்கும் சொல்கிறேன், பெண்களுக்கும் சொல்கிறேன், வீட்டில் இருக்கும்போது ஃபோன் பேசும்போது ஸ்பீக்கரில் போட்டு பேசிடுங்க, வேலை முடிஞ்சு. நீங்கள் கை தட்ட மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். சிம்பிள். நான்லாம் என் வீட்டில் இருக்கும்போது நச்சுன்னு வீட்டுக்கு ஒரு ஃபோன் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, யாரும் ஆணோ பெண்ணோ வட்டவர் அப்படி ஸ்பீக்கரில் போட்டு அப்படியே தான் பேசிகிட்டு இருப்பேன். யார் பேசினான்னு என் வீட்டுக்காரிகிட்ட இன்னொரு தடவை சொல்ல தேவையில்லை, திரும்ப திரும்ப பேச தேவையும் இல்லை. வேலை முடிஞ்சா எவ்வளோ சூப்பரு.
சந்தேகத்துக்கு இடமும். ஏதா போன வச்சா அது ஏன் தேவையா? எதுக்கு? தனிமைக்கு இடம் கொடுக்காதிருங்கள். தனிமையாக ரொம்ப நேரம் உட்காந்து செல்ஃபோனை பார்க்காதீங்க. பேய் அழகாக கொத்திட்டு போயிட்டே இருப்பான். அது என்ன, யாரான அபிஷேகம் பண்ணப்பட்ட ஆள் இவன் அபிஷேகம் அப்படிலாம் பார்க்க மாட்டான். குறிப்பாக அபிஷேகம் பண்ணப்பட்ட ஆளை தான் தூக்கி சாப்பிட்றதுக்கு அவன் இல்லைன்னு வாயை திறந்து அலைகிறான். ஆமென். தனிமைக்கு. ஆனால் யோசேப்போ அவன் விசேஷித்த ஆவி உடையவனா இருந்தபடியும் அவன் தனிமையை ஜெயித்தான். நல்ல கைத்தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. இங்க பாருங்க, ஆபிரகாம் போய் பேசினானா பேசலையா? போய் பேசினானா பேசலையா? பேசினான். ஈசாக்கு போய் பேசினானா பேசலையா? பேசினான். யாக்கோபு போய் பேசினானா பேசினான். யாக்கோபு பிள்ளைகள் பேசினாங்களா பேசலையா? வண்டையா புழுவினானுங்க. ஆனா ஒரு விசேஷித்த ஆவி உடையவன் இந்த பொய்யின் ஆவியை மேற்கொண்டு ஜெயித்தான். அதான் யோசேப்பின் ஆவி. சரி, ஆபிரகாமுக்குள்ள இச்சை இருந்ததா இல்லையா? 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 அதனால தான் அவன் ஆகார கட்டலை, கேத்தூரால கட்டலை, ஊரா கட்டிட்டு அலைஞ்சாரு நம்ம ஆளு. அல்லேலூயா. இச்சை இருந்துச்சா இல்லையா? ஈசாக்குக்கு எங்க இல்லை, இருந்துச்சு. சாப்பாட்டில் இச்சை. அதான் மகனை கூப்பிட்டு நீ ருசி உள்ளதை போய் வேட்டையாடி சமைத்து கொண்டு வா. சாப்பாடு இச்சை. யாக்கோபுக்கு இச்சை இருந்துச்சா இல்லையா? ஒன்னா ரெண்டா கழுத 4 கட்டிவிட்டான். சரி, யாக்கோவின் பிள்ளைகளுக்கு இச்சை இருந்துச்சா இல்லையா? இருந்துச்சு. ஆனால் ஒருத்தன் விசேஷித்த ஆவி உடையவன் இந்த இச்சையின் ஆவியை ஜெயித்தான் பாருங்க. ஹல்லேலூயா. ஆபிரகாமுக்குள்ள மலட்டுத்தன்மை இருந்துச்சா இல்லையா? இருந்துச்சு. ஈசாக்குக்குள்ள இருந்துச்சா? இருந்துச்சு. யாக்கோபுக்குள்ள இருந்துச்சா? அவன் நேசித்த ராகேல் மூலியமா மலட்டுத்தன்மை இருந்துச்சு. யாக்கோவின் பிள்ளைகளுக்குள்ள இருந்துச்சு. ஆனா யோசேப்பு விசேஷித்த ஆவி உடையவன். பஞ்சகாலத்துக்கு முன்பாக ஓன் பட்டணத்து ஆசாரியனாகிய போத்திபிராவின் குமாரத்தியாகிய ஆஸ்நாத்தினிடத்தில் மனாசே எப்ராயிமையும் பெற்றெடுத்தான் என்று வேதம் சொல்லுகிறது. மலட்டுத்தன்மையை ஜெயித்தவன் விசேஷித்த ஆவி. ஆபிரகாம் எகிப்துக்கு போனானா போலையா? போனா. ஈசாக்கு போக ஆசைப்பட்டான். யாக்கோபு போனான். யாக்கோவின் பிள்ளைகள் வந்தார்கள். ஆனா யோசேப்பு எகிப்துக்கு கொண்டு போகப்பட்டான். எகிப்தை ஜெயித்தான். அதுதான் விசேஷித்த ஆவி. ஸ்பெஷல் ஸ்பிரிட். ஜெயிப்பான். அவன் தனிமையை ஜெயிப்பான். அவன் மலட்டை ஜெயிப்பான். அவன் பொய்யை ஜெயிப்பான். அவன் இச்சையை ஜெயிப்பான். ஆமென். அவன் எகிப்தை ஜெயிப்பான். எகிப்து ஆளுகை பண்ணுகிறவன் விசேஷித்த ஆவி உடையவன். அல்லேலூயா. ஆமென். கடைசி அவனு சொல்றேன், நம்ம ஜெபிக்க போறோம். 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 7, 8, 9 வசனம் உங்களுக்கு தெரிந்த ஒரு வேத பகுதி. என் சரீரத்தில் எனக்கு ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது சாத்தானுடைய தூதனா இருக்கு. அது என்னை கொட்டுகிறது. நான் தேவ சமூகத்தில் 3 முறை ஜெபிச்சேன். ஆண்டவர் சொல்லிட்டார், என் கிருபை உனக்கு போதும். ஹல்லேலூயா. உன் பலவீனத்தில் என் பலன். ஆனால் அதுக்கு முன்னாடி சொல்றாரு, எனக்கு கிடைக்கப்பட்ட வெளிப்பாடு நிமித்தம் என்னை நான் மேன்மை பாராட்டாதபடிக்கு என் சரீரத்தில் ஒரு முள் கொடுக்கப்பட்டு. அது சாத்தானுடைய தூது. அப்படின்னா எனக்கு எப்போ பெருமை வருதோ மேப்படியாக வந்து நின்றுவான்னு அர்த்தம். பெருமை உள்ளவனுக்கு கர்த்தர் பெருமைக்கு இடம் கொடுத்தீங்களோ பிசாசு அழகாக திட்டம் போட்டுருவான். தாழ்மையுள்ளவரிடம் தங்கிடுதே கிருபை, வாழ்நாளெல்லாம் அது போதுமே, சுகமுடன் தம்பலமுடன் சேவை செய்ய கிருபை
எனக்கின்னும் தேவை தம் கிருபை பெரிதல்லோ என் ஜீவனிலும் அது இம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை கிருபை தாரும் எனக்கின்னும் தேவை கிருபை. கிருபையை கேட்டுக்கிட்டே இருக்கணும். என்ன கேட்டுக்கிட்டே இருக்கணும்? பெருமைக்கு மட்டும். எபேசியர் 2:5-10 விசுவாசத்தை கொண்டு கிருபையினாலே இரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, தேவனுடைய ஈவு. பெருமை பாராட்ட இது கிரியையினால் உண்டாகாதபடி கிருபையினாலே உண்டாயிருக்கிறது. இவ்வளவு பெரிய ரட்சிப்பு எனக்கு கிருபையினாலே கிடைச்சிருக்கு. ரோமர் 15:13 1 கொரிந்தியர் 15 12 வாசித்து பாருங்கள். எபேசியர் 3 வாசித்து பாருங்கள். இலவசமான பாவ மன்னிப்பிற்கின்ற மீட்பை இந்த கிருபையினாலே கர்த்தர் எனக்கு கொடுத்தார். பிரயாசப்பட்டதுனாலல்ல, எனக்குள்ள இருக்கிற கிருபையே என்னை பிரயாசப்பட வைத்தது. இந்த கிருபையினாலே கர்த்தர் என்னை கனமான இந்த ஊழியத்துக்கு தேவன் என்னை அழைத்தார். ரோமர் 12:6 சொல்லுகிறது, கிருபையினால எனக்குள்ளே வெவ்வேறான வரங்கள் கிரியை செய்கிறது. வரம் கிருபை. 2 கொரிந்தியர் 8-2 சொல்லுகிறது, மக்கதோனியா நாட்டு ஜனங்களுக்கு கர்த்தர் அளித்த கிருபையை உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். கொடிய தரித்திரத்திலும் உதாரத்துவமாய் கொடுத்தார்கள். கொடுக்கிறதே கர்த்தருடைய கிருபை. புலம்பல் 3:22 நிற்கிறது நிர்மூலமாகாதிருக்கிறதும் கர்த்தருடைய கிருபையுடைய இரக்கங்களுக்கு முடிவே இல்லை. 1 பேதுரு 5:7-8 சொல்லுகிறது, நித்திய ஜீவனுக்கென்று தேவன் வைத்திருக்கிறார் இந்த கிருபை. பரலோக ராஜ்யம் போறதே கிருபை. கிருபை, ரட்சிப்பு கிருபை, நம்ம வாழ்றது கிருபை, ஊழியம் செய்யறது கிருபை, எனக்கு வரங்கள் வல்லமை கிருபை, கொடுக்கிறது கிருபை, பிரயாசப்படுறது கிருபை. கிருபை பரலோக ராஜ்யம் என்ன போட்டு கொண்டு போறதுக்கு பெரிய கிருபை. நான் சொல்றதுக்கு இங்க ஒண்ணுமே இல்லை. ஐ சி அப்படின்னு வளைச்சிடணும். நாட் ஐ, கிரைஸ்ட். நான் அல்ல ஆண்டவரே, நீங்க. நான் அல்ல, நீங்க. ஆமே. 8ஆம் நாளில் விருத்த சேதனம் பண்ணப்பட்டவன் தான். எபிரேயர் பிறந்த எபிரேயன் தான். நியாயப்பிரமாணத்தின்படி குற்றம் சாட்டப்படாதவன் தான். ரோமன் தான். கமாலியலின் பாதத்தில் படித்தவன் தான். பரிசேனுக்கு மகன் தான். ஆனால் லாபமான அனைத்தையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாய் கருதுகிறேன், கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக. இதெல்லாம் எனக்கு ஒரு பெரிய விஷயமாவே தெரியல. வேண்டாம். எனக்கு எடுக்கப்பட்ட வெளிப்பாடுகள் நிமித்தம் என்னை நானே உயர்த்தாதபடிக்கு எனக்கு சரீரத்தில் ஒரு முள். எனக்கு பெருமை வந்துச்சுன்னா விசாசு உள்ள திட்டம் போட்டுருவா. எந்த விதத்தில் ஆவிக்குரிய பெருமை வேண்டாம். ஸ்பிரிச்சுவல் ப்ரைடு வேண்டாம். உலக பிரகாரமான பெருமை, வியாபாரம், ஊழிய பெருமை, வீட்டு பெருமை, படிப்பு பெருமை, அழகு பெருமை, ஜாதியில பெருமை, பேய் திட்டம் போட்டுருவான். பிரதர் சிஸ்டர், என் பாட்டுங்கிற பெருமை. என்ன பாட்டு? பரத்திலிருந்து ஒரு மனிதனுக்கு கொடுக்கப்பட்டா தான் முடியும். இல்லை இல்லை, என் பாட்டை நீ எப்படி பாடலாம்? என் பாட்டை நீ பாடினா யூடியூப்பை நான் ஸ்ட்ரைக் பண்ணிடுவேன். இன்னைக்கு அதான் பேச்சா இருக்கு. என் பாட்டை நீ பாடி ஆராதிக்க கூடாதுன்னே சொல்ற ஒரு கூட்டம் இருக்கு. என் பாட்டை நீ பாடாத யூடியூப்ல. உன் பாட்டா? அவர் கொடுக்கலைன்னா பாட்டெல்லாம் கிடையாது தம்பி. ஆமேன்னு சொல்லுங்க. ஏன் பிரசங்கம்மா அது? அங்கே கொடுக்குறாரு. நம்ம ஒரு பெரிய ஜீரோங்கிறது எனக்கு மட்டும்தான் தெரியும். நம்ம பெரிய டோட்டல் டேமேஜ் ஆன ஆளுன்னு எனக்கு தான் தெரியும். நம்மளை ஜீரோவை ஹீரோவாக்குறது அவரு. கிருபை கிருபை கிருபை. பைபிள் காலேஜாக படிச்சிருக்கேன் நான். ஒரு காலேஜுக்கும் போல, படித்த காலேஜே தலைகீழாக படித்தோம். நம்ம
விஓசியில் எங்கே படித்தோம்? மாறி மாறி பைபிளை திருப்பி திருப்பி படிக்கிறோம், ஏதாவது சொல்லித்தராரு, பேசிக்கிட்டே இருக்கிறோம். கிருபை ஒன்றும் இல்லை. நிற்கிறவன் விழாதபடிக்கு எச்சரிக்கையாக இருக்கு. நிற்கிறேன் என்று ஒருத்தன் சொல்கிறான்னா விழுந்துடாத, கிருபையாக நிற்க வச்சிருக்கிறார். இதில் என்னடா பெருமை? இதில் என்னடா பெருமை? பெருமை பேசுறதுக்கு இங்கே என்ன இடம் இருக்கு சொல்லுங்க? இரக்கம், அவருடைய இரக்கம் யோசிச்சு பார்த்தா அவருடைய பெரிய இரக்கம். ஹல்லேலூயா. அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரம் ஆரம்பிக்கும் போது ஏரோது இருக்கிறான், முடியும் போது ஏரோதை காணோம். ஏன்? ராஜ வஸ்திரம் தரித்து சிங்காசனத்தில் உட்கார்ந்து பிரசங்கம் பண்ணுறார் நம்ம ஆளு. எல்லாரும் சொல்ல இது கர்த்தருடைய சத்தம், தேவனுடைய சத்தம் போல இருக்கு. அடிச்சாரே ஒரே அடி. தானியேல் 4ஆம் அதிகாரத்தில் 24 வசனம் சொல்லுகிறது, நான் கட்டின மகாபாபிலோன் பெருமை, வெளியின் மாட்டை போல புள்ள மேய்ந்தான், ஆகாயத்தின் பனி அவன் மீது விழுந்தது, 7 காலம் கடந்து போக மட்டும் புத்தி தெளியும் மட்டும் அவன் 7 காலம் 7 வருஷம் அப்படிதான் இருந்தான். பறவை நகங்கள் மிருகத்தை போல. புத்தி வந்தால் தான் திரும்பி அவனுக்கு வந்தது பாருங்க. ராஜா இழந்ததெல்லாம் திரும்பி வந்தது, பிரபுக்களும் பிரதானிகளும் திரும்பி வந்தார். புத்தி வரணும், புத்தி நமக்கு வரணும், பெருமையே வந்துடக்கூடாது. எத்தனை சின்ன விஷயத்தில் கூட பெருமைப்பட்டுறாதீங்க, நம்மளை உடைச்சிருவார். அந்த இடத்துல பெருமையை உடைக்கிறதுக்கு நம்ம ஆண்டவரை மாதிரி எக்ஸ்பர்ட்டு ஒருத்தாலும் கிடையாது. எதில் பெருமைப்படுறோமோ வச்சு செஞ்சு விட்ருவார். ஏய் பார்க்குறியாடா அப்படின்ட்டு ஒன்றும் இல்லாமல் ஆக்கி விட்டுருவார், நிராயுதமானியாய் மாற்றி விட்டுருவார். பெருமையே நமக்கு வந்துடக்கூடாது. அல்லேலூயா. எழும்புறீங்களா? ஜெபம் பண்ணுவோமா? கமா. எனக்கு இன்னும் தேவை கிருபை, எனக்கு இன்னும் தேவை அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நல்லா போராடி கொஞ்ச நேரம் ஜெபிக்க போறோம். Are you ready to pray? கேக்கல? Are you ready to pray? Praise God. ஜெபம் பண்ணுகிறதுக்கு முன்பாக 3 காரியம். கை கட்டக்கூடாது. சொல்லுங்க, கை கட்டக்கூடாது. வாயை கட்டக்கூடாது. நான் மனசுக்குள்ளெல்லாம் ஜெபிக்கிற டைம் இல்லை இது. இது மனசுக்குள்ளே ஜெபிக்கிற நேரம் இல்லை, நல்லா ஓப்பன் பண்ணி அடிக்கிற நேரம். கண்ணை ரெடி. பாதி பேர் ஏற்கனவே நாங்கள் கண்ணை திறக்காம தான் இருக்கோன்ற மாதிரி சில பேர் இருக்கீங்க. நீங்கள் உங்கள் வேலையை கண்டினியூ பண்ணுங்க. தோத்துறோம், நாங்கள் எங்கள் வேலையை கண்டினியூ பண்ணுறோம். பிரைஸ் காட். நான் 9 காரியம் சொன்னேனாப்பா, 9 காரியம் சொன்னேன். இந்த 9 காரியத்தையும் அப்படியே வச்சு ஜெபம் பண்ணி அடிக்க போகிறோம். ரைட்? எப்போ பிசாசு திட்டம் போடுவான்? நித்திரை மயக்கம் வரும்போது பிசாசு திட்டம் போடும். 2வது, வாய்ப்பு கொடுக்கும்போது பிசாசு திட்டம். 3வது, பிசாசின் கிரியைகள் எனக்குள்ள இருக்கும்போது திட்டம் போடுவான். 4வது, தேவைகள் இருக்கும்போது பிசாசு திட்டம் போடும். 5வது, பயம், நான் பயந்த காரியம். 6வது, எல்லாம் நல்லா இருக்கும்போதா, எல்லாம் நல்லா இருக்கும்போது திருப்திப்படும். 7வது, தனிமையா இருக்கும்போது பிசாசு திட்டமும். 8வது, ஆவிக்குரிய வாழ்க்கையில் முன்னேறும் போது பிசாசு திட்டம் போடுவோம். முன்னேற நினைக்கும் போதே பிசாசு திட்டம் போடுறோம். 9வது, பெருமை. மனசில் வச்சிட்டிங்களா?
மனசிலாயோ? இப்போ நீங்கள் அதை வச்சு ஜெபிக்கணும். எப்படி ஜெபம் பண்ண போகிறீங்க? நீங்கள் தான் ஜெபிக்க போகிறீங்க. நான் ஜெபம் நடத்த மாட்டேன். நீங்கள் ஆவியில் நிறைஞ்சி நீங்கள் ஆண்டவரை எந்தெந்த பகுதியில் நீங்கள் வாய்ப்பு கொடுத்தீங்கன்னு உங்களுக்கு தெரியும், எந்த இடத்துல பயந்தீங்கன்னு உங்களுக்கு தெரியும், எந்த இடத்துல தனிமையாக இருந்து தோத்தீங்கன்னு உங்களுக்கு தெரியும். கரெக்ட்? தீர்க்கதரிசி புத்திரர்கள் அதில் ஒருத்தன் கோடாரியை வாங்கிட்டு இரவலா வாங்கி வெட்டி அந்த கோடாரி உள்ளே உளுந்து அது தனிமையாக இருக்கும்போது உள்ளே உளுந்துட்டு என்ன தீர்க்கதரிசிட்ட போய் சொல்லும்போது என்ன சொல்கிறான்? தீர்க்கதரிசியை போய் ஐயா இரவலா வாங்கினது ஒன்று, ரெண்டாவது வெட்டும் போது விழுந்தது. அப்போ தீர்க்கதரிசி கேட்டார், எப்படி விழுந்தது, எங்கே விழுந்தது, எதனால் விழுந்துச்சு, என்ன செய்யும் போது விழுந்துச்சு? அந்த இடத்த காட்டுன்னு சொல்லி கையை காட்டின போது தான் அது மீண்டும் மிதந்தது. நீங்கள் தனிமையாக இருக்கும்போது எப்படி விழுந்த ஆண்டவரேன்னு ஆண்டவர்கிட்ட சொல்லணும். இந்த நாளை விழுந்துட்டேன், இந்த ஆளால் விழுந்துட்டேன், இதை பார்க்கும்போது விழுந்துட்டேன், இதனால தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லணும். கையை கட்டக்கூடாது. ஆமென். அப்படி சொல்லணும். என்ன செய்யணும்? சொல்லணும். அப்படி விழுந்துட்ட ஆண்டவரே அப்படின்னு ஓப்பனாக ஆண்டவர்கிட்ட பேசணும். நம்ம நினைக்கிறத ஆண்டவர்கிட்ட சொல்லணும். அப்போ தான் பிசாசு வெட்கப்படுவான். மனுஷன்ட்ட சொல்லாதீங்க. யூதாஸ் காரியத்தை மனுஷன்ட்ட போய் சொல்லி தான் மனம் திரும்பணும். குற்றமற்ற ரத்தத்தை காட்டி கொடுத்துட்டானே, நாண்டு கொண்டு செத்த தான் செஞ்சான். ஆனால் பேதுரு அப்படி இல்லை. இயேசு பார்த்தா இயேசுட்ட மனம் திரும்பினா. அதான் அப்போஸ்தலனா போய் நின்று பிரசங்கம் பண்ணி 3000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள், 5000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள். சபையில் திரளான ஜனங்கள் வந்தார்கள். மனம் திரும்ப வேண்டிய இடம் கத்தட்ட, மனுஷன்ட்டல்ல. ஆமென் சொல்லுங்க. ஓப்பனாக சொல்லணும், ஆண்டவர் இந்த இடத்துல இப்படி விழுந்தேன் தனிமையாக. நீங்களே ஜெயிக்கணும். நீங்களே வாயை திறந்து இயேசுவினா இனி நான் இந்த இடத்துல வாய்ப்பு கொடுத்துட்டேன், கதை கேட்டுட்டேன், கதை பேசிட்டேன், நான் யூடியூப்பில் இப்படி பார்த்து மற்றவங்கள காசிப் பண்ணிட்டேன், வாயை கொடுத்து பேசிட்டேன். இந்த ஊழியக்காரனை இவளை பற்றி, அவனை பற்றி, என் சொந்தக்காரியை பற்றி, அந்த ஆளை பற்றி, இந்த பாஸ்டரை பற்றி, இந்த ஊழியக்காரமாவை பற்றி ஏதோ ஒரு காரியம் பேசிட்டேன், காதை கொடுத்து நான் கேட்டு வாய்ப்பை கொடுத்துட்டேன். பயந்துட்டு ஆண்டவரே, பிசாசுக்குரிய காரியம் என் வீட்டுக்குள்ளேயோ, கம்பெனிக்குள்ளேயோ, வேலைக்குள்ளேயோ, சபைக்குள்ளேயோ, எனக்குள்ளேயோ, என் குடும்பத்துக்குள்ளேயோ எங்கே தீட்டானது இருந்துச்சுன்னா அதை எடுத்து இன்னைக்கே துட்டரிச்சிடணும். ஆமென் சொல்லுங்க. ரெடி டு ப்ரே? கண்களை மூடுங்க பார்க்கலாம். நல்ல கத்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஒரு நிமிஷம் ஆவியில நிரம்பி கத்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இந்த முழிரவு ஜெபத்துக்காய் கத்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவரே நாமத்துல நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நல்ல கைகளை தட்டி அந்நிய பாஷை பேசுறவங்க பேசுங்க பார்க்கலாம். ஆண்டவர் ஒரு உன்னத பலத்தினால் எங்களை இடை கட்டுவீராக. உங்களுக்கு மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் உங்களுக்கு போராட்டம் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வானமண்டலத்துள்ள பொல்லாதாவின் சேனைகளோடும் உங்களுக்கு யுத்தம் உண்டு. ஆதலால் தீங்கு நாளில் ஏத்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வ ஆயுத வர்க்கங்களை தரித்துக் கொள்ளுங்கள். மார்க்கவசம், தலைச்சீரா, கச்சை, பாதரட்சை, பட்டயம், கேடயத்தை பிடித்து யுத்தம் பண்ணுகிற நேரம். இந்த நேரம் யுத்தம் பண்ணுகிற நேரம். பிசாசை எதிர்த்து நிற்கிற நேரம். பயத்தின் ஆவி வெளியேறுகிற நேரம். பிசாசின் கிரியை வெளியேறுகிற நேரம். ஜெபிங்க, 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 ஜெபிங்க. விடக்கூடாது. மாம்சத்தில் போராடக்கூடாது, ஆவியில எதிர்த்து போராடணும். உங்கள் கைகளையும் உங்கள் விரல்களையும் யுத்தத்துக்கும் போருக்கும் படிப்பிக்கிற கண்மலையாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். உங்கள் கைகளே பட்டயம், உங்கள் விரல்களே யுத்தம். கர்த்தர் யுத்தம் பண்ண உங்க கையை கர்த்தர் பழக்கி வைக்கிறார். உங்க கைகளை பட்டயமாய் வைத்து இயேசுவின் நாமத்தில் பிசாசோடு எதிர்த்து நின்று வெட்டுங்கள். இந்த ஓட்டப்படாரம் தாலுக்காவுக்குள்ள இனி பிசாசுக்கு இடம் இல்லை. ஓட்டப்படாரம் தாலுக்காவில் இருக்கிற விசுவாசியின் குடும்பங்களுக்குள்ள சத்துருவுக்கு இடம் கிடையாது. ஏய், ஜெபிங்க, 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 ஜெபிங்க. இந்த விசேஷித்த ஆவியை பெற்று நீங்க ஜெயிக்கணும். ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். எனக்கு திடீர்னு ஆவியில் இந்த ஃபெல்லோஷிப்பை இதை நடத்துகிற தம்பிமார் எல்லாரும் நீங்கள் யார் யார் கூட இருக்காங்களோ வாங்க, மேலே வாங்க, கையை நீட்டி ஒரு நிமிஷம் ஜெபம் பண்ணுவோம். கர்த்தர் இன்னும் தொடர்ந்து செய்யட்டும். ஆமென். எல்லா ஊழியர்களையும் இணைக்கட்டும். ஊழியக்காரங்கள்லாம் நிற்கட்டும். மோசேகளை போல அவர்கள் கைகளை உயர்த்தி நின்று இவர்கள் யுத்தம் பண்ணுகிறவர்களாய் மாறட்டும். கையை நீட்டுங்க, நல்லா கையை நீட்டுங்க. நல்லா ஆசீர்வதிச்சு ஜெபம் பண்ணுங்க. இந்த ஆரம்பம் தொடர்ந்து நிற்கணும், முடிவு வரைந்த நிலைத்து நிற்கணும். எந்த விதத்திலும் சத்துரு நுழையாதபடிக்கு, ஐக்கியத்தில் எந்த குளறுபடி வராதபடிக்கு ஒருவர் விட்டு கொடுத்து தாங்கி, ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா, நல்ல ஊழியர்களுடைய ஆலோசனையோடு
இந்த பட்டணத்தில் இருக்கிற எல்லா தகப்பன்மார்களை இணைத்து, எல்லா போதர்களை இணைத்து, அவர்கள் இன்னும் முன்னணியில் நிற்க கர்த்தர் உதவி செய்வீராக. சபையின் நடுவில் பினகாசை கர்த்தர் எழுப்பினது போல உம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் சபை நடுவில் இருந்து பினகாசை போல பக்தி வைராக்கியத்தோடு எழும்பி வாதைகள் நிற்கட்டும், யுத்தங்கள் நிற்கட்டும், தேசத்தில் சமாதானத்துக்கு உம்முடைய பிள்ளைகளை பயன்படுத்துவீராக. ஊழியத்தில் தேவ கரமும் பாதுகாவலும் இருப்பதாக என்று பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் உம்முடைய பிள்ளைகளை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். தேவ கரத்திற்குள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் சுவாமி. ரோமர் 4:17 இல்லாதவைகளை இருக்கிறது போல அழைக்கிற ஆண்டவர், அவன் விசுவாசித்து எல்லாருக்கும் முன்பாக அவன் தகப்பனானது போல இல்லாதவைகளை இருக்கிறது போல அழைக்கிற தேவன், மரித்தோரிலிருந்து உயிர்ப்பித்த தேவனுக்கு முன்பாக ஆபிரகாம் தகப்பனானா. உம்முடைய பிள்ளைகள் எல்லாருக்கும் முன்பாக தேசத்தில் எழுப்புதலுக்காக ஒரு அடையாளமாக ஆண்டவரே கர்த்தர் மாற பண்ண போகிறதற்காக உமக்கு நன்றி. பிள்ளைகளை கைகளை தட்டி ஆர்ப்பரித்து இயேசுவின் நாமத்தில் தொடர்ந்து செயல்பட, ஊழியர்களோடு இணைந்து நிற்க, எல்லாரையும் அரவணைத்து செய்ய உம்முடைய பிள்ளைகள் தாழ்மையோடு ஊழியத்தை நிறைவேற்ற கிருபையும் அனுக்கிரகம் தருமடி ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.